தாயும் தந்தையுமானவர்களே, இனிமையான காலை வழிக்காக செலுத்துகிறோம். உங்களுடைய திருவாக்குகள் எங்கள் வாழ்வுக்கு ஒளியாகவும் எங்கள் வழிக்கு வெளிச்சமாகவும் அமைந்திருக்கிறோம். எங்களோடு உறவாடி உரையாடுகிற அன்பின் நல்லவர்களே, இந்த நாளிலும் உங்களுடைய உறவையும் உரையாடலையும் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். உங்களுடைய திருச்சொற்கள் எங்கள் பற்றுறுதியை வலுப்படுத்தட்டும். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாக்கி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். தாயும் தந்தையும் ஆகிய அன்பு நல்லவர்களே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான உறவுகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துகிறேன். பொதுவாக விருந்து காலங்கள் என்றாலே நாம் ரொம்ப கடினமான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவோம். தொடர்ந்து கன்வென்ஷன் கூட்டங்கள்னால தொடர்ந்து நமக்கு ஒரு சரியான உதவி செய்யாது. ஆனாலும் ஆண்டவர் இந்த காலங்களில் எத்தனை கூட்டங்கள் இருந்தாலும் அத்தனை கூட்டத்துக்கும் அருளோடு ஆற்றலோடு அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நம்மை பக்குவப்படுத்துவார். மற்ற நாட்களைப் போல இந்த நாட்களில் ரொம்ப கரகரப்பாக ஆயிட ஓரளவுக்கு கடவுள் ஆற்றல் கொடுத்துவார். தொடர்ந்து நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நேற்று இரவு கூட ஊழிப்பாளையம் என்கிற இடத்துல இந்த கன்வென்ஷன் கூட நடத்தி 1 மணி அளவில் தான் இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். அந்த பிள்ளைகள் என்னோடு பயணப்பட்டு அப்போதுதான் சேர்ந்திருப்பார்கள். காலையிலே எழுந்து இந்த நேரத்தோடு வந்ததற்காக பிள்ளைகளுக்கு மூலமாக நன்றிகளை தெரிவிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருப்பெயரிலே குணமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை நல்கிய நம்முடைய ஆயர் அருட்பணி கௌசல்யா சாம்சன் அவர்களுக்கும், அன்பு செயலர் மற்றும் பொருளர், அனைத்து ஆயரோட்ட குழு உறுப்பினர்கள், அனைத்து ஐக்கிய குழு பொறுப்பாளர்கள், நல்புறவுகள் அனைவருக்கும் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறேன். கடவுளை நாம் போற்றுவோம். இறைவரே உம்மை பாடி புகழ்ந்திட எமக்கே வரமருள்வார். இருப்பதற்கு பிறந்து உதயத்திலே ஒளி நொதிக்கும் முன்னே எழுந்து இதயத்தையே நீயே இருப்பதற்கு பிறந்து சிறப்பினையே முதல் சேவடியில் படித்து பிறப்பினையே முதல் சேவடியில் படித்து கரத்தினையே குறித்து கண்மத்தில்
சிறந்து வித்தையின் நாமாமியார் வித்தகங்கள் புரிந்து மைந்தனையே கொடுத்து மானிடத்தை பிழைத்த மைந்தனையே கொடுத்து மானிடத்தை பிழைத்த பக்தன்களை அறுத்து பாரினிலே விடுத்த இறைவரை பாடி இறைவரே உண்மை மாறி எனக்கு வரமருள்வார் செய்யாது இறைவரே உண்மை மாறி எனக்கு வரமருள்வார். அன்பு உறவுகளே, இதனாலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கடவுள் நமக்கு படைத்திருக்கிற தலைப்பு டிரான்ஸ்ஃபார்மிங் த அப்ரசிவ் ஸ்ட்ரக்சர், ஒடுக்கும் அமைப்புகளை மாற்றுருவாக்குதல். ஒடுக்கும் அமைப்புகள் எவை, அது எப்படி மாற்றுருவாக்கம் செய்யப்பட வேண்டும், யார் அதை செய்வார்? இந்த கேள்விகளோடு இந்த வினாக்களோடு நாம் விடைதேட இந்த பகுதிகளை நாம் ஆய்வு செய்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ ஓநாய்கள் நடுவில் ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அப்படின்னா இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை மிக மிக தெளிவான ஒரு பார்வையோடு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஓநாய்கள் ஒடுக்கும் அமைப்புகளின் அடையாளங்கள். இந்த உலகம் ஒடுக்கும் அமைப்புகளால் நிறைந்திருக்கிறது. இப்படி ஒடுக்கும் அமைப்புகளாகிய ஓநாய்கள் நடுவில் அதை மாற்றுவதற்கு ஆடுகளாக உங்களை அனுப்புகிறேன். எனவே நீங்கள் போகும் பொழுது ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்கள் பாம்புகளை போல முன்மதி உடையவர்களாயும், பழைய மொழிபெயர்ப்புல பாம்பை போல வினா உள்ளவர்களாகவும் இருக்கிறோம், புறாக்களை போல கபடு அற்றவர்களாயும் இருங்கள். இந்த இந்த கமெண்ட் மிக மிக ஸ்ட்ராங்கான ஒரு கமெண்ட். அது கமெண்டபிள் கமெண்ட். நான் உங்களை அனுப்புவது சாதாரண இடத்துக்கு அனுப்பவில்லை, எதுவுமே வழி இல்லாத போய் அலேலியா சொல்லிட்டு வரத்துக்குள்ள அனுப்பல, வழிகளோடு கூடிய இடத்திற்கு தான் அனுப்புகிறேன். ஏனென்றால் அதை ஓநாய்கள் நிறைந்த உலகம், ஆதிக்க அமைப்புகளால் கட்டியமைக்கப்பட்ட உலகம். அந்த உலகத்திலே போய் நீங்கள் நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் நற்செய்தி அறிவிக்கும் போது கடவுள் உங்களுக்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் வழங்குவார். அப்படி வழங்கும் பொழுது நீங்கள் அப்பாவிகளாகவும் இருந்தக்கூடாது, பாவிகளாகவும் மாற்றக்கூடாது. அல்லே சொல்லலாமா? அப்பாவிகள் என்ன? புறாவை போல கபடற்றவர்களா இருந்து அப்படியே அழிந்து போகக்கூடாது, பாம்பை போல கொத்தி அழிக்க கூடாது. ஆனால் அந்த ரெண்டும் நமக்கு தேவை. எப்படின்னா, பாம்பு
முன்மதியோடு செயல்படும் அப்படின்னு அதை நோக்கி வருகின்ற ஆபத்துல அந்த ஆபத்து வருவதற்கு முன்னதாக டக்குனு சீரும். அப்படி சீர்னாவே அந்த எதிர வர ஆபத்து ஒரு அச்சத்துல கலங்கும். முன்கூட்டியே ஆபத்தை உணர்ந்து கொள்ளும். ஆனால் அந்த ஆபத்தை நோக்கி பயந்து பணிந்து போகாது. எந்த புழுவும் எந்த பூச்சியும் தனக்கு எதிராக வருகின்ற ஆபத்துகளை நோக்கி பணிந்து போகாது. தன் உடலை சிரித்து அதன் எதிர்ப்பை காட்டும். சொல்லுங்க. ஆகவே நீங்கள் பாம்புகளைப் போல முன்மதியோடு, நீங்கள் அறிவு கூர்மையோடு இந்த ஆதிக்க அமைப்புகளின் கூறுகளை, நுணுக்கங்களை அறிந்து கொள்ளுங்கள். அவற்றுக்கு எதிராக எப்படி செயல்பட வேண்டும் என்கிற திட்டத்தில் நீங்கள் ஞானத்தோடு செயல்படுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு கடவுளால் அருளப்படும் ஆற்றலும் வலிமையும் கிடைத்த பிறகு அந்த ஆதிக்க அமைப்புகளுக்கு மேல நீங்க உட்கார்ந்து நீங்க ஒரு ஆதிக்க அமைப்பா மாறிடுங்க. கபடு இல்லாத உள்ளமாய் இருங்கள். கசடு நிறைந்த உள்ளங்களாய் மாறி நீங்கள் அவர்களை அடிமைப்படுத்தாதீர்கள். அடிமைத்தனங்களை எதிர்ப்பது தேவை, அதே நேரத்தில் அடிமைகளை உருவாக்குவது கூடாது. சொல்லுமா? ஏனென்றால் ஆண்டவரின் அழைப்பு அப்படிப்பட்ட சிறப்பு அழைப்பு. ஆண்டவர் சொல்லுகிறார், பணிந்து போக வேண்டும் என்கிற கட்டளையும் சொல்லுகிறார். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது மனித மாண்பு அல்ல. அது ஒருவரை ஒருவர் பழி வாங்கும் அடையாளம். உன் கண் போனால் அவன் கண்ணை பிடுங்கி வரும், உன் பல் போனால் அவன் பல்லை பிடுங்கி வரும். நீ எதை இழந்தாயோ அதை இழப்பீடாக பெறுவதும் தொடர்ந்து நிலைக்குமானால் அதிலே மன்னிப்பும் மறு உருவாக்கமும் அல்லது உறவும் ஏற்படாது. எனவே நீங்கள் மறுகட்டுமானம் செய்ய வேண்டுமானால், உறவு ஏற்படுத்த வேண்டுமானால், ஒப்புரவாக வேண்டுமானால் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த மன்னிக்கும் அடையாளம் என்பது எப்படிப்பட்டதுன்னா, அது ஒரு வீரம் இருந்தது. அது கோடைத்தனம் கிடையாது, ரொம்ப வீரம் நிறைந்தது. அந்த மன்னிக்கிறது எப்படின்னா, ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறையண்டால் நீங்கள் மறுகணத்தையும் காட்டுங்கள். ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் ஓட சொன்னால் அவனோடு 2 மடங்கு தூரம் ஓடுங்கள். ஒருவன் உன் அங்கியை பறித்துக் கொள்ள விரும்பினால் அவனுக்கு அவனுடைய மேலாடையை பறித்துக் கொள்ளையும் சேர்த்து என்ன பண்ணுங்க, அவனுக்கு கொடுத்துருங்க. இங்கே ஆண்டவர் அடைக்கின்ற அறைகூவல் நமக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்துதான் அழைப்போடு, கோடைத்தனத்துக்கான அறைகூவல் அல்ல. அதே ஆண்டவர் தான் கடைசி இரவில் அவரை விசாரிக்கும் பொழுது அண்ணா காய்பாவின் வீட்டில் ஒரு காவலாளி ஓடி வந்து கன்னத்தில் அறைகிறான். அப்பொழுது இயேசு கேட்கிறார், நான் பேசுவதில் ஏதாவது தவறு இருந்தால் அதை சுட்டிக்காட்டு, இல்லை என்றால் ஏன் என்னை அழைத்தார்? சொல்லலாமா? ஒரு கணத்தில் இருந்தால் மறுகணத்தை காட்டுறது எல்லா காலத்திலும் கிடையாது. அநீதி நிறைந்த அறை இருக்குமானால் திருப்பி கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்பாவி தெரியாம செய்யறாங்கன்னா இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாதிருக்கிறார்கள் சொல்லலாம். ஆனா அதே நேரத்தில் ஆதிக்க அமைப்புகள் தொடர்ந்து கொட்டி கொண்டே இருக்க நாம் அடக்கி போய்விடக்கூடாது. ஓடுற நாயை கண்டா துரத்துற நாய்க்கு இலகாரம். எது வரைக்கும்? ஓடுற நாய் திரும்புற வரைக்கும். ஓடுற நாய் திரும்பிச்சுன்னா துரத்துற நாய் வாழை உள்ள விட்டுக்கும். துரத்துற நாய் அவ்வளவு தைரியமா அது ஓடுறத பார்த்து என்ன பண்ணோம், தொட்டின்னு இருக்கான், நம்மளை பார்த்து பயப்படுறான். வடிவேல் மாட்டான், அவன் சட்டரை முட்டான்னா அப்படியே ஓட்டானா நமக்கு அடிமையான். நம்ம நோக்கி வந்தான்னா இனிமே அவனுக்கு நம்ம அடிமைன்ற மாதிரி. நாய்கள் எப்படித்தான் ஓடுற நாய்க்குன்னா துரத்துற நாய்கள். ஆகவே நீங்கள் ஓடுகிற நாய்களாக இருந்தாலும் ஒரு நாள் திரும்ப கற்றுக்கொள்ளுங்கள். பாம்பை போல முன்மதியோடு செயல்படுங்கள். அவனை திரும்பி அவனை தாக்கக்கூடாது. கபட அற்றவர்களாய் அவனை அணைத்துக் கொள்ள, அவன் மனமாறிய பிறகு அவனை அணைத்துக் கொள்ள முற்படுங்கள். எனவே இங்கு அமைதியின் அரசை கொண்டு வர நாம் கடவுளால் அழைக்கப்படுகிறோம். அந்த அரசு இறை அரசு. அந்த அரசு கடவுளின் ஆட்சியை நமக்கு வெளிப்படுத்துகின்ற அரசு. இங்க இருக்கிற வல்லரசுகளோ இங்க இருக்கிற மற்ற அரசுகளோ இருப்பது போல அநீதி நிறைந்த அரசாக அது இருக்காது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த இறைவேண்டலிலேயே, ஆண்டவரே உமது ஆட்சி வருக, விண்ணுலகிலே உங்களுடைய திருவுளம் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. இறையரசு எங்கேயோ இல்லை, இங்கேதான் இருக்கிறது. அது ஏற்கனவே வந்தாயிற்று. நம்ம பல நேரங்களில் இறையரசு மேல நோக்கி பார்த்துனப்போம், எங்க இருக்குது, மேல இருக்குது இறையரசு அப்படின்னு. ஆனால் உண்மையை சொல்ல போனால் இறையரசு எங்கே இருக்கிறது? நம் நடுவில் இருக்கிறது. இறையரசு ஏற்கனவே வந்தாயிற்று. இறையரசுக்கான நாட்கள் நெருங்கிவிட்டது. எனவே நீங்கள் மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். அந்த நற்செய்தி அறிவிப்பது நம்முடைய கடமை. இதை கொடுத்தான். இனிக்காத தேனும் இல்ல, மின்னாத பொண்ணும் இல்ல, கிறிஸ்தேசு நாயகரின் நற்செய்தி தன்னை அறிவிக்காம கிறிஸ்தவரே இல்லை. இனிக்காத பேருமில்ல, மின்னாத பொண்ணுமில்ல, இனிக்காத பேருமில்ல, மின்னாத பொண்ணுமில்ல, கிறிஸ்தேசு நாயகரின் நற்செய்தி தன்னை அறிவிக்காம கிறிஸ்தவரே. பத்து கொடுத்த உத்தமம் பத்தி சொல்ல நாம வெங்கத்தை கொண்ட அன்னம் பக்கத்தா துப்பிச்சு சிறுவாங்க. பத்து வளர்த்து பத்து கொடுத்த உத்தமம் பத்தி சொல்ல நாம வெங்கத்தை கொண்ட அன்னம் பக்கத்தா துப்பிச்சு சிறுவாங்க. 10 கோடி வெத்தவங்க மற்ற அன்ப கூட்டினாரோ, 10 கோடி வெத்தவங்க மற்ற அன்ப கூட்டினாரோ, இனிக்காத பேருமில்ல, மின்னாத பொண்ணுமில்ல, இனிக்காத பேருமில்ல, மின்னாத பொண்ணுமில்ல, கிறிஸ்தேசு நாயகரின் நற்செய்தி தன்னை அறிவிக்காம கிறிஸ்தவரே. கிறிஸ்தேசு நாயகரின் நற்செய்தி தன்னை அறிவிக்காம கிறிஸ்தவரே. அது என்ன நற்செய்தி?
இறையரசு வந்துவிட்டது என்று நற்செய்தி. அந்த இறையரசு எப்படிப்பட்டதா இருக்கும்? ஆண்டவரின் ஆட்சி வரும் நாளிலே என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்றால், ஆதிக்க அமைப்புகள் எல்லாம் மனம் மாறி அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களோடு ஒப்புரவாகும். கரடிகள் பசுக்களோடு ஒன்றாய் மேயும், ஓநாய்கள் ஆட்டுக்குட்டிகளோடு படுத்து கிடக்கும். கட்டுவரியின் பாம்பின் வலையிலே ஒரு பச்சிலம் கொடுத்து கைவிட்டு என்ன பண்ணுவான்? விளையாடு. சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும், புல்லை தின்னும். புலி பசித்தாலும் புல்ல திங்காது அப்படின்றது சனாதனவாதிகளின் பழமொழி. கடவுளின் ஆட்சி வரும் நாளிலே சிங்கமாயிருந்தாலும் புல்லை தின்ன வேண்டும் என்பது ஜனநாயகத்தின் எதிர்பார்ப்பு. ஆண்டவருடைய ஆட்சி வரும் நாள் ஜனநாயகம் நிறுவப்படும் நாள். எல்லா மனிதருக்கும் எல்லா உரிமையும் இருக்கும் என்கிற உரிமையை உறுதிப்படுத்தும் நாள். யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என்கிற சமத்துவத்தை கொடுக்கும் நாள். என் திருமலையின் மீது தீங்கி செய்வோர் எவரும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு உறுதிப்படுத்தும் நாள். அந்த நாளை நோக்கிய பயணத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடங்கி வைத்து விட்டார். அவர் வரும் பொழுது நற்செய்தி அவரோடு கூட சேர்த்து வந்து விட்டது. அவர் வரும் பொழுது இறையரசு அவரோடு கூட சேர்த்து வந்து விட்டது. எனவேதான் பாடுபட்டு உழைக்கிற மக்களை பார்த்து சொல்லுகிறார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற என் உறவுகளே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆதிக்க அமைப்புகளை பார்த்து சொல்லுகிறார், கோரேசின் நகரே உங்களுக்கு ஐயோ கேடு, பரிசேயர்களே உங்களுக்கு ஐயோ கேடு, சதுசேயர்களே உங்களுக்கு ஐயோ கேடு, மறைநூல் அறிஞர்களே உங்களுக்கு ஐயோ கேடு. ஏனென்றால் இந்த மக்கள் மீது அதிக சுமைகளை சுமத்துகிறீர்கள். சமயத்தின் பேரிலும் சடங்குகளின் பேரிலும் அரசாங்கத்தின் அடிப்படையிலும் சட்டங்களும் திட்டங்களும் தீட்டி சுமைகளை மேலே சுமைகள் தீட்டுகிறீர்கள். ஆனால் நீங்களோ சிந்தை விரலால் கூட இந்த சுமைகளை சுமக்க மறுக்கிறீர்கள். எனவே ஆண்டவரின் இந்த அறைகோவிலேயே எளிய மக்களுக்கான வாழ்வு உறுதிப்படுவதும் ஆதிக்க அமைப்புகளுக்கான எச்சரிக்கை செய்தியும் அடங்கியிருப்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஆட்சி ஏற்கனவே வந்துவிட்ட சூழல்ல அந்த ஆட்சியை நிறைவாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கு. அது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகணும் அப்படின்னா அதை யார் செய்வார்? கடவுள் கேட்கிறார், யார் இந்த பணிக்காக போவார்? யாரை நான் அனுப்புவேன்? எசையா இறைவாக்கணும், யார் போவார்? யாரை அனுப்புவேன்? துணிவு இருந்தால் நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே இதோ அடியில் இருக்கிறேன், நான் போகிறேன். இந்த மாற்றுருவாக்கம் நிகழ்த்தப்பட வேண்டும். எப்படிமா இந்த அரசு ஏற்கனவே இங்க வந்துவிட்ட சூழல்ல எங்கேயோ வானத்தை பார்த்து அந்த அரசை எதிர்நோக்கி காத்திருக்க கூடாது. பல நேரங்களில் நம்முடைய பிரசவம் இப்படி மாறி போறதுனாலதான் இல்ல நாம அங்க போறோம் அங்க போறோம்னு நாம அங்க போறது இல்லை, அது ஏற்கனவே இங்கே வந்தாயிடுச்சு. அந்த அரசை சுவைப்பது நம்முடைய கடமை. அந்த அரசை நமக்கு உரிமையாக்கி கொள்ள வேண்டும். எப்படி வந்தது பாரு இறையரசு கீழ வந்தது தெரியாம தேடுது பாருங்க. வந்தது பாரு இறையரசு கீழ வந்தது தெரியாம தேடுது பாருங்க. வருது வருது வானரசு நெருங்கி வருது பாரு, வல்லரசு கவர்ந்து போகும் இறையரசு ஜோறு. வருது வருது வானரசு நெருங்கி வருது பாரு, வல்லரசு கவர்ந்து போகும் இறையரசு ஜோறு. பாரு இறையரசு கீழே வந்தது தெரியாம பெருது பாருல. வந்தது பாரு இறையரசு கீழே வந்தது தெரியாம பெருது பாருல. வருது வருது வானரசு நெருங்கி வருது பாரு, வல்லரசு கவர்ந்து போகும் இறையரசு ஜோறு. வருது வருது வானரசு
பாரு இறையரசுக்கு வந்தது தெரியாம எடுத்து பாருங்க. ஆண்டவரின் ஆட்சியில் அருள் காலந்து, ஆண்டவரின் ஆட்சியில் அருள் காலந்து, அன்புக்கின்று பஞ்சமல்ல சேர்ந்து வாழுவோம். அன்புக்கின்று பஞ்சமல்ல சேர்ந்து வாழுங்கோ. வந்தது தெரியாமல் தேடுது பாருங்க. வந்தது பெருமாறு இளையரசுக்கு வந்தது தெரியாமல் தேடுது பாருங்க. பக்கம் வந்து கீழ்ந்து பாடு இளையரசு தெரியாமல் தேடுது பாருங்க. வந்தது பாடு இளையரசு வந்தது தெரியாமல் தேடுது பாருங்க. வருது வருது வாழரசு தெரிந்து வருது பாரு வல்லரசு கலந்து போகும் இளையரசு போரு. வருது வருது வாழரசு நெருங்கி வருது பாரு வல்லரசு கலந்து போகும் இளையரசு போரு. வந்தது பாரு இளையரசு வந்தது தெரியாமல் வருது பாருங்க. வந்தது பாரு இளையரசு வந்தது தெரியாமல் தேடுது பாருங்க. அன்பு உறவுகளே, இறையரசு ஏற்கனவே வந்தாயிற்று. அதற்கான அத்தனை தகவல்களும் நமக்கு கற்பித்தாயிற்று. அதை குறித்த எச்சரிக்கையும் நமக்கு வழங்கியாயிற்று. ஆனாலும் நாம் மாயமானமாக இறையரசை மேல் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது இங்கே சுவைக்கவில்லை என்றால் அதை எங்கேயும் சுவைக்க முடியாது. ஆகவே இறையரசை முழுமைப்படுத்துவதும் அதை வீட்டுருவாக்கம் செய்வதும் அதை அனைத்து மக்களுக்கும் உரிமையாக்குவதும் நம் மேல் விழுந்து தலையாய கடமை. நம்முடைய விசுவாசத்தின் அழைப்பு அதுதான். நம்முடைய நற்செய்தி படிக்கான ஆழமே அதன் தொடக்க புள்ளி அதுதான். அதற்காகத்தான் உன்னையும் என்னையும் கடவுள் தெரிந்திருக்கிறார். ஏதோ நம்ம கஷ்டத்தை போக்கிறதுக்கு, நம்ம சந்தோஷமா வாழறதுக்கு, நாம கார் பங்களா வாழறதுக்கு, நாம வசதி வாய்ப்பை பெறறதுக்கு கிறிஸ்தவத்துக்கு மாறல. கடவுளின் ஆட்சியை நிறைவு செய்யவே அவருடைய தத்துவங்களை புரிந்து கொண்டு ஆண்டவரே நானும் இதில் இணைகிறேன். அவருக்கு கிடைத்த மந்தை 1000 மந்தையாக இருந்தாலும் கடைசியாக அவருக்கு கிடைச்சது வெறும் 120 பேர் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் நன்மை செய்கிறவரை சுட்டித் திரிந்தார். எளிய மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்தார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் கற்பித்தார். கற்பித்து அவருடைய உள்ளத்திலே கிளர்ச்சியை செய்தார். அவர்கள் எல்லோரும் ஒன்று கூட வாய்ப்பு கொடுத்தார். ஒன்று கூடி இறையரசின் நிறைவை நோக்கிய பயணம் ஒன்றை மேற்கொண்டார். அதுதான் குருத்தோல் ஞாயிறு. அந்த குருத்தோல் ஞாயிறு எதை நோக்கிய பயணம் என்றால், இறையரசுக்கு எதிராக இருக்கிற கடவுளின் பெயராலேயே அமைக்கப்பட்டிருக்கிற எருசலேம் கோயிலை நோக்கிய பயணம். அந்த எருசலேம் கோயில் ஆதிக்கவாதிகளின் கூடாரமாய் மாறி இருக்கிறது. அந்த எருசலேம் கோயில் அரசாங்கத்தின் கருவூலமாய் மாறி இருக்கிறது. அரசும் ஆதிக்கவாதிகளும் ஒன்று சேர்ந்து எளிய மக்களுக்கு அந்த கோயிலை
மூடி வைத்திருக்கிறார்கள். தட்டுங்கள், திறக்கப்படும். தட்டிக்கொண்டே இருங்கள், திறக்கப்படும் வரை. சொல்லாம நீங்கள் தட்டாமல் அந்த கதவுகள் திறக்காது என்றால், நமக்கு மறுக்கப்பட்டிருக்கிற கதவுகள், நம்முடைய வார்த்தைகளை கேட்காத செவிகள், நாம் எங்கு தேடினாலும் கிடைக்க முடியாத அளவுக்கு மறைத்து வைத்திருக்கிற உரிமைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். கேட்காமல், ஏன் என்று கேட்காமல், ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. எனவே கேளுங்கள் என்றால், ஆதிக்க அமைப்புகள் நமக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான உரிமைகளை தடுத்து மறைத்து நிறுத்தி இருக்கிறார்கள். எனவே அவைகள் உங்களுக்கு கிடைக்கும் வரை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். இது வெறும் பிரேயருக்கான அழைப்பு இல்லைங்க. இந்த பிரேயர் ஆல்சோ ஒரு போராட்டத்தின் அறைகூவல். கேளுங்கள், 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 கொடுக்கப்படும் வரை கேளுங்கள். தட்டுங்கள், 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 திறக்கப்படும் வரை தட்டுங்கள். தேடுங்கள், 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 உங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை தேடுங்கள். வள்ளி சொல்லாம இந்த அழைப்பு ஒரு நெடுங்கால, ஒரு நிறைவான இறையரசை நோக்கிய எளிய மக்களுக்கான அறைகூவல். எனவே கேட்பதும் தட்டுவதும் தேடுவதும் இல்லாமல் நீ எதையும் அடைந்துவிட முடியாது. எனவே அன்புக்குரிய உறவுகளை, இந்த அறைகூவலை மையமாக வைத்து இறையரசுக்கு எதிராக ஆதிக்கவாதிகள் கட்டி வைத்திருக்கிற ஆதிக்க அமைப்புகளுக்கு எதிராக நாம் எவ்வாறு எதிர்த்து நிற்க வேண்டும், நாம் எவ்வாறு நம்முடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்த வேண்டும், நாம் எவ்வாறு இறை அரசை உணர்வதற்கு நம்மையே கருவிகளாக்க வேண்டும் என்கிற அறைகூவலை ஆண்டவர் இயேசுவிடமிருந்து நாம் கற்றிருக்கிறோம். ஒரு காலத்துல நெபுகாத்நேச்சர் என்கிற ஒரு மகா பெரிய அரசன், அந்த அரசன் மகா அலெக்சாண்டருக்கு முந்தைய ஒரு பேர் அரசை நிறுவியவர், எல்லா நாடுகளையும் தன் வசப்படுத்தியவர், எல்லா நாடுகளும் தனக்கு கீழாக்கி அந்த நாடுகளில் இருக்கிற அத்தனை இளைஞர்களையும் அடிமைகளாக்கி தன் நாட்டில் வைத்துக் கொண்டு தன் நாட்டின் வளமையை பெருக்கிக் கொள்ள விரும்பியவர். அறிவு சார்ந்த வளமை, செல்வம் சார்ந்த வளமை, எல்லாவற்றையும். எனவே அது வல்லரசு நாடு என்று விரும்பியவர், சொல்ல விரும்பியவர். இன்னைக்கு இருக்கிற வல்லரசு நாடுலாம் அப்படித்தான் உருவாயிருக்கு. எந்த வல்லரசு நாடும் எளிய மக்களின் உழைப்பு இல்லாமல் உருவாக்கப்படவில்லை. இன்றைக்கு 5 தலைமுறையாக அல்லது 6 தலைமுறையாக இங்கிலாந்தில் இந்தியர்கள் இருக்கிறாங்கன்னா, முதல் தலைமுறை அவர்கள் கொத்தடிமைகளாக அழைத்து விடப்பட்டார். அங்கே அவர்கள் உழைத்த உழைப்பு, இங்கிருந்து சுருண்டிய சுருண்டல் எல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு இங்கிலாந்து. அதே போலதான் அமெரிக்கா. இது இருக்கிற எல்லா வல்லரசு நாடுகளும் எளிய மக்களின் நாட்டிலிருந்து சுரண்டப்பட்ட கொள்ளையும் இங்கிருந்து அழைத்து செல்லப்பட்ட அடிமைகளின் வேலையும் தான் அவர்களை இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆதிக்க அமைப்பின் ஒன்றாக விளங்கிய நெபுகாத்நேச்சர் அமைப்பு மிக மிக தீவிரமான ஒரு அமைப்பாக இருந்தது. அந்த அமைப்பை எதிர்த்து நிற்கிற போராளிகளாக 4 இளைஞர்களை திருவரை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. யார் அந்த 4 இளைஞர்கள்? யார் அந்த அம்மா சொன்னது? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. 3 பேர் சொன்னேன். 3வது தானியேல். பல திருச்சபை அது என்ன சாபக்கேடுன்னு தெரியல. திருச்சபை இந்த 4 நபர்களுடைய ஒரிஜினல் பேரை சொல்ல மறந்துச்சு. ஏன்னா திருச்சபைக்கு அப்படிதான் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அது கற்றுக் கொடுத்தோடைய தப்போ இருக்குது இல்லை. அதில் இல்லை, மக்களை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. கற்றுக் கொடுத்தவங்க சேர்ந்து குறை சொல்றோம். அவருடைய ஒரிஜினல் நேம் என்ன? தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா. அதுதான் அவர்கள் அப்பா அம்மா அவர்களுக்கு இட்ட பெயர். இஸ்ரேல் மக்கள் இடுகின்ற ஒவ்வொரு பெயருக்குள்ளேயும் ஒரு அரசியல் ஒளிந்திருக்கும், ஒரு நீதி ஒளிந்திருக்கும். அது கடவுளின் பெயரை தாங்கி நிற்கும். சும்மா சாதாரண பேர். அதனால தான் பாருங்க, எல்லாத்துக்குமே யோவான் என்று பெயரிடுவாயாக, இயேசு என்று பெயரிடுவாயாக, சிம்சோன் என்று பெயர். ஏன் பேரை சொல்றாரு? சொல்லலாமா? பெயர் ஒரு அடையாளம். பெயர் ஒரு
அதுவே பாதி பர்சனாலிட்டி, நேம் பாதி பாதி. நம்ம சில பேர் அர்கானி அப்படின்னு வைக்கப்படுவோம்ல, ஏன்னா பேர் பழைய பேரா இது. அதுவே ஜாஸ்மின் அப்படின்னா சந்தோஷப்படுறோம். பெயர்லயே உளவியல் அளவில் பெயர் அரசியல் இருக்கிறது. நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் ஒரு காலத்துல என்ன பேர் தெரியுமா? இப்ப நம்ம வச்சிருக்கிறோம் என்னென்ன பேரு? கேத்தரின், வேற என்ன பேரு? ரோஸ்லின், அப்புறம் ரெச்சல், பூம்பொடி, செந்தமிழ் செல்வி, அப்படி ரொம்ப அழகா தமிழ் பேரும் இங்கிலீஷ் பேரும் மாறி பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு காலத்துல நம்முடைய பாட்டிகளுக்கு என்ன பேர் தெரியுமா? மூக்காயி, கருப்பாயி, குப்பம்மா, இல்ல செடையம்மா. அவர்களுக்கு எது அவருடைய அசிங்கமான தோற்றத்தில் காட்டுகிறதோ அதுவே அவங்களுக்கு பேர். குப்பை, சுப்பை, காட்டைய, அங்கைய, இல்ல பாவாடை, சில பேர் பேர். அந்த பேரை கூட பேருக்கு அடைக்க மாட்டான். அந்த பேர் என்ன பண்ண மாட்டான்? டேய் வாடா போடா ஏய் ஊய் தான். யாரையுமே பேருக்கு அடைக்க மாட்டான். ஆண்டுகளுக்கு நம்முடைய பெயரை சொல்ல கூட கூச்சம். திருமறையிலே எங்கெல்லாம் பெயரிடப்படாத நபர்கள் வருகிறார்களோ அவர்கள் எல்லோரும் அடிமைகளின் அடையாளங்கள். கானானிய பெண் பெயர் இல்லை, அடையாளப்படுத்தப்படாத ஒரு பெண். சமாரிய பெண் பெயர் இல்லை, அடையாளப்படுத்தப்படாத ஒரு பெண். 38 ஆண்டுகளாய் வியாதியில் இருந்த ஒரு நபர், பெயர் இல்லை, அடையாளப்படுத்தப்படாத கண்டுகொள்ளப்படாத ஒரு நபர். 12 ஆண்டுகளாய் பெரும்பாலான பெண்மணி, கண்டுகொள்ளப்படாத ஒரு நபர். 18 ஆண்டுகளாய், இப்படி சொல்லிட்டே போலாம். எங்கெல்லாம் பெயர்கள் சுட்டப்படாத நபர்களை சொல்லுகிறதோ அவர்கள் எல்லாம் இந்த நாட்டிலே, இந்த உலகத்துல அட்ரஸ் இல்லாதவங்க, அடையாளமற்றவர்கள் அர்த்தம். தம்பி உன் பேர் என்ன? குமரன் சாமி. இரண்டாம் தம்பி உன் பேர் என்ன? குமரன் சாமி. கும்பிடுறதுக்கிட்டமா உன் பேரை சொல்லு. குமரன் சாமி. எப்பவுமே கும்பிட்டு படைக்க போறீங்க நீங்க. இந்த ஜனத்துக்கு கும்பிட்டு தான் பழக்கம் இல்ல, குஞ்சு குஞ்சு கும்பிட்டே பழக்கம். கும்பிட்டே படை. கும்பிடுறது போதும், ஒரு முறை கும்பிட்டல போதும். உன் பேரை சொல்லு. கும்பிடுறன் சாமி. தோல்ல கை போட்டு தம்பி உன் பேரை சொல்லு. கும்பிடுறன் சாமி. அடிக்க மாட்டேன், உன் பேரை சொல்லுங்க. என் பேரே கும்பிடுறன் சாமியா. அல்லையே சொல்லாம சத்தமா சொல்றேன். எவ்வளவு நடந்தா நான் உன்னை கும்பிடுறது சாமின்னு சொல்றது? என்னை கூப்பிடுறதுக்காக நீ கும்பிடுறது சாமின்னு சொல்லு. எங்க அப்பா எனக்கு மாமன்னன் பேர் வச்சாரு. ஆனா என்ன இந்த ஆதிக்கவாதிகள் மன்னன் தான் கூடுவோம். என்னுடைய பெயரை அடையாளப்படுத்த கூட முடியாதவர். பெயரிலே அடையாளங்கள் மறைக்கப்படும். பெயரிலே அடிமைத்தனங்கள் உச்சமாக இருந்த நிலையை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு வேணுமானா பீட்டர், போட்டர், பாட்டர் வச்சுக்கிறோம் பேரை. ஆனா அன்னைக்கு அப்படி பேர் கிடையாது நமக்கு. 2 அதாவது 5-6 வயசு பையன் கூட ஓடியாந்து, டேய் சின்னையா எங்க அப்பா கூப்பிடுறாராமா. யார? 60 வயசு தாத்தா. அப்படி அடையாளம் இழந்து கிடக்கிற மக்களுக்கு பெயர் சூட்டுவது ஒரு சிறப்பின் விடுதலையின் அடையாளம். இங்கே தமிழ் பெயர்களையும் இங்கு வந்திருக்கிற ஆங்கில பெயர்களும் நமக்கு விடுதலையின் அடையாளங்களாய் காட்சி அளிக்கின்றன. ஆனால் இந்த நேபுகாத்நேச்சர் அவர்களுடைய விடுதலை பெயர்களை அடிமை பெயர்களாக மாற்றுகிறார். தானியேல் என்றால் என்ன பொருள் அப்படின்னா, God is my judge ன்னு அர்த்தம். ஏல் ஏல் என்று முடிகிற எல்லா பெயர்லையும் கடவுள் என்கிற பெயர் கொடுத்திருக்குது. யா 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 என்று முடிகிற எல்லா பெயர்லையும் யாவே என்கிற கடவுளின் பெயர். அதாவது எலோஹிம், யாவே, இந்த 2 பேரும் தான் கடவுளை கூப்பிடுவாங்க அவங்க. ஏல் என்று முடிகிற எல்லா பெயர்களும் கடவுளின் பெயர். யா என்று முடிகிற எல்லா பெயரும் கடவுளின் பெயர். அனனியா கடவுள் பெயர், அசரியா கடவுளின் பெயர் தாங்கி இருப்பது. சோ இந்த தானியேல் என்கிற கடவுள் எனக்கு நீதிபதியா இருக்கிறார் என்கிற ஒரு சிறப்பு பெயரை என்னவா மாத்திரான் அப்படின்னா பெல்தசாஸ்தார்னு மாத்திரான். பெல்தசாஸ்தார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா begging for life ன்னு அர்த்தம். என் வாழ்க்கையை காப்பாத்து, என் வாழ்க்கையை காப்பாத்துன்னு அர்த்தம். God is my judge அப்படின்னு சொல்றது எவ்வளவு திமிராகுது. டேய் யார் ஆண்டவனே நம்ம பக்கம் நாடலாம் ஒரு பிசாசு. அது மாதிரி இல்ல, இது ஒரிஜினல். அதுலயே சொல்லலாமா? இது ஒரிஜினல். என்னன்னா
கடவுள் எனக்கு நீதிபதியா இருக்கிறாரு, நான் யாருக்காக பயப்படணும், யாருக்கிட்ட போய் நிற்கணும் அப்படின்னு நீ துணிஞ்சு நிற்கிற இந்த பேரை எப்படி மாத்துறாங்கன்னா, நீ இனிமேல் அப்படி துணிஞ்சு நிற்க கூடாது, ஒளிஞ்சு நின்று பெக்கிங் ஃபார் யுவர் லைஃப். ஐயா, என் வாழ்க்கையை காப்பாத்து நீ என்ன நாடி என்னிடத்துல தஞ்சம் புகுந்தால் நீ வாழுவாய். அடுத்த பேர் என்ன பேரு? அனனியா. அனனியா அப்படின்னா God is so gracious அர்த்தம். கடவுள் அருள் நிறைந்தவர். இல்ல, கடவுளின் அருள் எனக்கு போதும், வேற என்ன வேணும் இருக்கு? ஆண்டவர் எனக்கு ஆயரா இருக்கிறாரு, எனக்கு எந்த பொருளும் கிடையாது, வேற என்ன எனக்கு வேணும்? எனவே கடவுள் அருள் நிறைந்தவர் என்கிற பெயரை எப்படி மாத்துறாங்கன்னா சாத்ராக்னு மாத்துறாங்க. சாத்ராக்னு என்ன அர்த்தம்னா, அக் என்பது பாபிலோனிய சிறு தெய்வத்தின் பெயர். அதை அரசனுக்கும் பெயராக சொல்லுவார்கள். அக் என்றால் அரசன். அக்குவின் அடியில் அர்த்தம். சாத்ராக் அப்படின்னா அக்குவின் அடியில் அப்படின்னு என்ன அர்த்தம்? அரசனுக்கு கால் கீழே ஷூவை நக்கி போயிச்சுக்கோ, இல்லைன்னா உங்களுக்கு குழைப்பு கிடையாது. நீ இனிமேல்லாம் கடவுள் அருள் சொல்ல முடியாது, நீ ஷூ நக்கதான் ஆக்கி என்று சாத்ராக்கின் பெயர் வைக்கலாம். அடுத்த பெயர் என்ன? மிசாயேல். மிசாயேல் அப்படின்னா ஈக்குவல் டு காட்னு அர்த்தம். கடவுளுக்கு இணையாக அப்படின்னு அந்த அளவுக்கு பேர். இந்த ஈக்குவல் டு காட் என்று பெயரிலேயே கடவுளை புகழுகின்ற, கடவுளை போற்றுகின்ற பெயரை தாங்கி இருக்கிற இந்த பெயரை எப்படி மாத்துறாங்கன்னா மேஷாக் அப்படின்னு மாத்துறாங்க. மேஷாக் என்றால் மீண்டும் அக்கு. அந்த அக்கு என்ன அர்த்தம்னா அரசன். அரசனுக்கு இணையாக யாரும் துதி பாடணும். இனிமே யாரும் துதி பாடணும்? அரசனுக்கு துதி பாடணும். கடவுளுக்கு இணையாக யாரும் பாடக்கூடாது. அரசனுக்கு இணையாக. உனக்கு நிகரானவர் யாரும் பாடல, இனிமே யாருக்கு கடவுளுக்கு நிகரானவர் பாடக்கூடாது, அரசனை பார்த்து பாடணும். உனக்கு நிகரானவர் யார் அப்படின்னு பாடணும். அரசனை துதிபாடு, அண்டி பிழைத்துக் கொள். அடுத்த பெயர் அசரியா. நம்முடைய பழைய பேர் அவருடைய பெயர் அசரியா அப்படின்னா God is my helper அர்த்தம். கடவுள் எனக்கு உதவியா இருக்கிறார். தம்பி, இனிமே கடவுள் தான் உனக்கு உதவியா இருக்கிறார், நீ இந்த நாட்டுக்கு அடிமை. எனவே உன் பெயர் என்ன பேரு? ஆபேத் நேகோ. ஆபேத் நேகோ என்ன அர்த்தம்னா, நேகோ என்பது மறுபடியும் ஒரு சிறு தெய்வத்தின் பெயர். நேகோவின் அடிமைன்னு அர்த்தம். நீ இனிமேல் கடவுள் உதவி செய்வார் நினைக்காத, எனக்கு நீ அடிமை, நான் தான் உனக்கு உதவி செய்யணும். நான் என்னுடைய உதவி இல்லாமல் நீ பிழைக்க முடியாது. எனவே இந்த நாட்டில் ஒரிஜினல் பேரெல்லாம் மாற்றி டூப்ளிகேட் பேர் வைக்கிற, அந்த டூப்ளிகேட் பேர்களை சொல்லாம சொல்ற செய்தி என்னன்னா, இனி உங்களுக்கு எந்த தனி மனித உரிமையும் கிடையாது, நீங்கள் கொத்தடிமைகள். அப்படி கொத்தடிமைகளாய் வைத்த பெயரையே திருச்சபை இன்னைக்கு வரைக்கும் அவன் 3 பேருக்கு பேர் சொல்றதுன்னா அது வெக்க கேட்டுதானே. இல்லை, மறுபடியும் குப்பன், கந்தன், கோவிந்தன் போற மாட்டான். பீட்டர், சாலமன் அப்படின்னா வந்துட்டு பிறகு மீண்டும் பழைய அடிமைத்தனத்துக்கு போகக்கூடாது. எனவே அவருடைய ஒரிஜினல் பேர் அனனியா, மிசாவேல், அசரியா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பேரை வைக்காதீங்க. அது ஆண்டை, அதாவது அதிகாரத்தில் இருந்த அரசன் அடிமைக்கு வைத்த பெயர், அவர்களை அடிமைப்படுத்துவதற்காக வைத்த பெயர். இந்த அரசன் 3 விதமான சட்டங்களை மிக கொடுமையான சட்டமாய் இந்த அடிமைகள் மீது திணிக்கிறார். முதல் சட்டம் என்ன அப்படின்னா மொழி கொள்கை. என்ன சொல்றான்? நீங்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த நாட்டில் அண்டி பிழைத்து வாழ வேண்டுமானால் இந்த நாட்டின் மொழியாகி கல்தேரி மொழியை கற்றாக வேண்டும். எப்படிங்க கத்துக்கிறது? அப்படி கத்துனாதான் பிழைக்க முடியும். ஏன்னா இங்க வந்து பானிபூரி விற்கிறான், ஏன் கோ பானிபூரி கேட்கறதுக்காக தான் பண்ணி ஆகணுமா? ஹிந்தி கத்துக்கணுமா? அப்படி ஒரு பிசாசு சொல்லுது. இங்க வந்து பிழைக்கிறவன் என் மொழியை கத்துக்கினா என்கிட்ட வியாபாரம் பண்ணலாம், நான் அவன்கிட்ட வாங்கறதுக்கு நான் கத்துக்கணுமா அந்த மொழியை. எந்த மொழிக்கும் நம்ம எதிரானவங்க இல்லை, மொழி திணிப்புக்கு எதிரானவங்க. எந்த மொழியும் ஆதிக்கத்தின் வடிவத்தில் வரக்கூடாது. என் விருப்பம், என் பிள்ளை பிராத்மிக்கு படிப்பான், சாத்மிக்கு படிப்பான், எந்த மொழியாக படிப்பான், அவன் விருப்பம்னா படிப்பான், அவனுக்கு திணிக்காது. இங்கே 2 மொழி கொள்கை மிக உறுதியாக இருக்கும் பொழுது மும்மொழி கொள்கை தேவையில்லைன்னா, எப்படி நேபுகாத்நேச்சர் அங்கே கல்தேர் மொழியை திணித்தாரோ அதே போல இங்கே நவீன நேபுகாத்நேச்சர் ஒரு மொழியை நம்ம மீது திணிக்கிறார். அதற்கு பின்னால ஒளிஞ்சிருந்தாங்கன்னா இந்தி கிடையாது, சமஸ்கிருதம்.
இந்தியை திணிப்பதன் வழியாக சமஸ்கிருதத்தை மீண்டும் திணிக்க. நம்ம ஏற்கனவே சமஸ்கிருதத்துக்கு அடிமையாக தான் வரோம். இல்லையா சொல்லலாமா? ஏற்கனவே நம்ம எதுக்கு அடிமையாக வரோம்? சமஸ்கிருதத்துக்கு அடிமையாக தான் வரோம். தமிழுக்கு இல்லை. அது தெரிஞ்சோ தெரியாமலே அதில் ஊறி போயிருக்கிறோம். மீண்டும் இது அரச வடிவத்தில் பூகம்பமாய் வருகிறது. இரண்டாவது சட்டம் என்னவென்றால், நீ உன் விருப்பம் போல் உணவு உண்ணக்கூடாது. உனக்கு இங்கே அரசன் என்ன உணவை கொடுக்கிறானோ அந்த உணவைத்தான் உண்ண வேண்டும். உணவு திணிப்பு. ஜெயிலில் தான் இப்படி இருப்பாங்க. ஜெயிலில் போன உடனே முதல்ல என்ன பண்ணுவான்? உன் பேரை அழிச்சிடுவான். ஒரு சட்டை கொடுப்பான், நம்பர் கொடுப்பான். 115, 105, 120 அப்படின்னு தான் போடுவான். நம்பர், அந்த நம்பரே அடிமைன்னு அர்த்தம். பெயர் அடையாளம் உழைக்கப்படும். அங்க அவன் கனியோ எதை போறோட அதெல்லாம் சாப்பிடணும். உன்னோட சொந்த அப்படின்னா நீ ஜெயிலுக்கு நிகராக, சிறையில் இருப்பதற்கு நிகராக அரசன் உணவு திணிப்பை செய்கிறான். அந்த உணவு திணிப்பு ஏறக்குரிய இன்றைய நவீன உணவு அடையாள அரசியலோடு ஒப்பிடலாம். எளிய மக்கள் மாட்டுக்கறி உணவு வைத்திருந்தார்கள் என்பதற்காக அடித்துக் கொல்லப்பட்ட அரசியல் நாடு. அதை உண்ணக்கூடாது என்று தடை போடுகிற அரசியல். ஆனால் ஏற்றுமதியில நம்பர் 1. எந்த ஏற்றுமதியில? மாட்டுக்கறி ஏற்றுமதியில நம்பர் 1. உண்ணக்கூடாது தடுப்பான். ஏன்னா அது பசுவை கொள்றான்ற. அப்படி கிடையாது. அப்படிதான் அரசியல் என்றால், நீ மிருதகம் செய்யறதை கொள்ற. நம்ம கேட்கிறோம், மிருதகத்துல வேற எந்த தோலும் செய்ய முடியாது. மிருதகத்தை பசு தோல் தான் செய்ய முடியும். அதுவும் எந்த பசு? இளம் பசு. 2 கண்ணுல 1 கண்ணு போட்ட பசு. அது தானா சாகுமா? மிருதகத்துக்காக தானா சாகுதுன்னு அந்த வயசா தான் சாகும். அந்நேரம் அந்த தோலை நீ பயன்படுத்தவே முடியாது. சொல்லி சொல்லாம உன் மிருதகத்துக்கு கலாசபாவில் வச்சு தக்கிட்ட தக்க தீமி அடிக்கிறதுக்கு நீ எத்தனை பசுவை கொள்ற? அது ஒரு வதையா தெரியா? சுட்டக்கரையும் பட்டச்சாராயம் தானே உங்க சொந்த உணவு, உங்க பூர்வீக உணவு. எப்ப நீ உழைப்ப மறந்துட்டியோ அப்ப உண்ண மறந்துட்ட. உண்ண முடியாது. உழைக்கிறவன் உண்ணா எது ஒன்றாலும் சரிக்கும். அதான் சொல்றல, கல்ல சாப்பிட்டாலும் கரையிற வயசுனும். ஏன் அது? விளையாடவும் ஓடவும் ஆடவும் எதை சாப்பிட்டாலும் சேர்ந்திக்கும். இந்த சாம்சன் ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க இளைஞனா இருக்கும் பொழுது எத்தனை கடி உருண்டை சாப்பிட்டு எனக்கே தெரியாது. தாத்தா கூட போய் ஏறு விடும் பொழுதும், தாத்தா கூட போய் வரப்பு கிடைக்கும் பொழுதும், அண்ணன் கூட நிறைய எடுத்து எங்க பாட்டி. அதுக்கு எதமா பிடிச்சிக்கிற தொக்கு, வெண்டைக்காய் தொக்கு அல்லது கறி, கருவாட்டு குழம்புலாம் கொண்டு வரோம். உட்காந்து எவ்வளவு சாப்பிடணும்னு தெரியாது. இதே சாம்சன் இன்னைக்கு 50 வயசு ஆகும். 2 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது. இல்லை சொல்லாம உழைத்தேன், எதையும் சாப்பிட்டேன், அது எனக்கு ஜீரணமானது. இன்றைக்கு உழைக்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை. சாப்பிட்ற நல்ல ஆரோக்கியம் பார்த்து சீச்சி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நீ ஒன்றும் பெரிய உத்தமம் கிடையாது. நீ சாப்பிட்றதும் பீஃப் தான். அது லிக்யூட் பீஃப். அதுக்கு பேரு லிக்யூட் பீஃப். அதுலயும் அதே கண்டென்ட் தான் புரோட்டீன். அது ஆட்டுப்பாலா இருந்தாலும் மாட்டுப்பாலா இருந்தாலும் நீ கறியை சாப்பிடாம பாலை சாப்பிட்றன்னு சொல்லு, அதை வெஜிடேரியன் சொல்றேன். அது எப்படி வெஜிடேரியன் ஆகும்? அதை விட பியூர் நான்வெஜ் வேற எதுங்க? தாயின் ரத்தம் தான் பாலாக உருமாறுகிறது. அந்த ரத்தத்தை பாலாக்கி கண்ணுக்குட்டி குடிக்க வேண்டிய பாலை நீ கறந்து வியாபாரமாக்குற. அதுல பாலில் தொடங்கி வெண்ணெய், நெய், தயிர், மோர் எல்லாம் நீர்மமாக்கி சாப்பிட்ற. நீர்மமாக்கி சாப்பிடுவது என்பது நோயாளியின் அடையாளம். ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ஐயா ஜுரம், 3 நாள் ஜுரம் விடவே இல்லை. டாக்டர் என்ன பண்றாரு? புதுசுக்கு ஒரு ஊசி கொடுக்குறாரு, மருந்தெல்லாம் கொடுக்குறாரு. அவர் சொல்றாரே இல்லையோ, நம்ம கேட்போம். நமக்கு சோறு தான் முக்கியம். டாக்டர் என்ன சாப்பிடலாம்? டாக்டர் சொல்றாரு, மாட்டுக்கறி சாப்பிடு, இல்ல கடி உருண்டை சாப்பிடு, பிரியாணி சாப்பிடலாம் சொல்லுவாரு. பார்லி கஞ்சி குடி, இல்ல அந்த மருவோட அரைச்சி நல்லா கடைஞ்சி. இப்படி என்ன காரணம்? இப்போ ஒரு உடம்பு சரியில்லை, ஜீரண உறுப்பு வேலை செய்யாது, ரிப்பேர்ல இருக்குது. எனவே அந்த ஜீரண உறுப்பு சரியா வர வரைக்கும் நீ திட ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது, திரவ ஆகாரத்தை தான் சாப்பிட வேண்டும். எனவே திட ஆகாரம் என்பது ஆரோக்கியத்தின் அடையாளம், திரவ அடையாளம் என்பது நோயாளியின் அடையாளம். உனக்கு உழைப்பு இல்லை, மணியாற்றத்தை தவிர வேற வேலை இல்லை,
எனவே நீ என்ன பண்ற? லிக்விடா சாப்பிடுற, நான் உழைக்கிறேன், எதையும் சாப்பிடுறேன். ஏன் உணவில் அரசியல்? இந்த உணவைத்தான் சாப்பிட வேண்டும், இந்த உணவை சாப்பிடக்கூடாது என்கிற அடிமட்ட அரசியல் நவீன இந்தியாவில் நவீன நேர்முகாத்து நேச்சர்களால் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது ஒரு திருப்பு, வழிபாட்டு திருப்பு. நீ யாரை வேண்டுமானாலும் வழிபட்டிருக்கலாம் இத்தனை நாள், உனக்கு யார் வேண்டுமானாலும் குலதெய்வமா இருந்திருக்கலாம். ஆனால் என் நாட்டில் வந்த பிறகு நான் வைக்கிற பொற்சிலையைத்தான் என்ன பண்ணோம்? நீ வணங்க வேண்டும். அப்படி வணங்க மறுத்தால் எரியும் நெருப்பு சூளைதான் உனக்கு தீயாகும், உனக்கு உணவாகும், செத்து போவாய். எவ்வளவு அச்சம் பாருங்க. தாய்வதும் திரும்பங்கள் கர்வாப்சினா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால தம்பி அர்ஜுன் சபத்தை அதை போனாங்க. அதுக்கு தெரியாதுப்பா பிசாசு, அது எதுக்கு தாய் மதம் அதுக்கு தெரியாது. இல்ல தாய் மதம் திரும்புங்கள், அதற்கு பல வகையான அடிமைத்தனங்களை உருவாக்கினார்கள். உதாரணத்துக்கு என்ஆர்சி ஒன்று வந்துச்சு. இந்த என்ஆர்சி இருந்த மிகப்பெரிய ஆபத்து. நல்ல வேலை கொரோனா வந்து அதை தடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது இழந்துக்கல. ஒருவேளை இழந்துச்சு ரொம்ப ஆபத்து. அதுல இருந்து ஆபத்து பல வகை இருக்குது. அதை ரொம்ப சொல்ல முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கிறிஸ்தவரா இருந்தால், ஒரு இஸ்லாமியரா இருந்தால், இந்து அல்லாத வேறு எந்த சமயத்தவரா இருந்தாலும் நீங்கள் இந்த மண்ணுக்குரியவர்கள், இந்த ஊருக்குரியவர்கள் என்பதை நிரூபிக்க. ஏன்னா நீங்க எல்லாம் யாரு? அந்நிய கைகூலிகள். எச்சராஜா சொல்றான். இந்த கிறிஸ்தவங்களும் இஸ்லாமியர்களும் யார் கைகூலியா? வெளிநாட்டுக்காரன் கைகூலியா. அவனுக்கு பிறந்த போறது நம்மலாம், நம்ம தாத்தனுக்கு நம்ம அப்பனுக்கு பிறகுல அப்படிதான் சொல்றான். அப்படி நீ நிரூபிக்கணும்னா 3 தலைமுறை 10 சென்ட் கொடுன்றான். என்ஆர்சியில் வந்துச்சு. நடைமுறைக்கு வரல, வந்தா ஆபத்து இருக்குது, எச்சரிக்கையா இருக்கு. அப்படி 3 தலைமுறை 10 சென்ட் கொடுத்தாதான் நீ யாரு? இந்த ஊரை சேர்ந்தவன், நான் எம்கேவி நகரை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றதுக்கு 3 தலைமுறை 10 சென்ட் கேட்ட எங்கேயா போவேன்? இன்னைக்கு நான் பெரிய அளவு படிச்சிருக்கிறேன், எனக்கு 10 சென்ட்டுக்கு தான் கேட்டா இல்லை. ஏன்னா எங்க அப்பா டெய்லி இருந்தேன் என் டேட்டா பர்த். அந்த காலத்து நர்ஸும் அந்த காலத்து எவரும் என்ன பண்ணல, 10 சர்டிஃபிகேட் கொடுக்கல. என் பிள்ளைக்கு, என் பேர பிள்ளைக்கு நான் வாங்க முடியும். இப்போ எனக்கே பட்ஜெட் இல்லைன்னா எங்க அப்பாவை ஸ்கூல்ல சேர்க்க எங்க தாத்தா கோமனை கட்டி கூட்டு போனாரு. கூட்டு போயிட்டு ஹெட்மாஸ்டர் கிட்ட விட்டாரு. தம்பி நீ என்ன வயசு தெரியாது இல்ல, காதை விடுறான்னு. கை விட்டாங்கன்னா அது காதை தொட்டு பார்த்தாரு. காதை தொட்டு உடனே நீ வளர்ந்துட்டுறா, சேர்ந்துடுறா அப்படின்னு போய் சர்டிஃபிகேட் தாத்தா கிட்ட கேட்கிறாரு. ஐயா எப்போ பிறந்தான் பையன்? ஐயா போன ஆடி தை காருக்கு பிறந்தாயா, எத்தனை ஒன்று சொன்னீங்கன்னே சொல்ல. அவரு ஒரு டேட்டா பார்த்து போடுவார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பழைய காலத்து ஹெட்மாஸ்டர் யாரா இருந்தீங்கன்னா எல்லா பிள்ளையும் 5வது மாசம் 6வது மாசம் தான் பிறந்திருக்கோம். ஒண்ணு கூட மீதி மாசத்துல பிறந்திருக்காது. எல்லா சர்டிபிகேட்லயும் மே மாசம் ஜூன் மாசம், மே மாசம் ஜூன் மாசம், மீதிக்கிற மாசத்துல கொள்ளையிலே பிறக்காது இந்தியா முழுசம். அப்படித்தான் அவங்க டேட்டா பார்த்து வச்சான். அப்படி ஹெட்மாஸ்டர் டேட்டா பார்த்துக்கு எங்க பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறது? எங்க அப்பாவுக்கு இந்த கேள்வி போய், அப்பா ஒரு வாத்தியார், எங்க தாத்தா ஒரு அடிமை, புத்தடி. எங்க தாத்தா பிறந்தது என்னன்னு தெரியாது, வளர்ந்தது என்னன்னு தெரியாது, அதுக்கு வாசனையே தெரியாது. அதுக்கு போய் நான் வாங்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. சொல்லாம இந்த ஆபத்து எப்படிப்பட்ட ஆபத்து என்றால், நான் இதை நிரூபிக்க முடியவில்லை என்றால், இந்த நாட்டிலேயே, சொந்த நாட்டிலேயே, நான் பிறந்த மண்ணிலேயே நான் அரசாங்கத்தில் அகதியாய் மாறுவேன். இருக்கலாம், உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது, எல்லாம் பறிக்கப்படும். அகதி இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போலாம், உரிமை கிடையாது. சரி, எனக்கு உரிமை வேணா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ கிறிஸ்தவ இல்லைன்னு ஒத்துக்கோ, நீ இஸ்லாம் இல்லைன்னு ஒத்துக்கோ. அப்போ அதனுடைய கடைசி எண்டுன்னா நீ இந்துன்னு மாறுங்க. இந்து தேசம், இந்துஸ்தான் அப்படின்னு இதை உருவாக்குறதுக்கு பெரும்பான்மை இந்துக்கள் என்று சொல்வதற்காக, என்னையும் உன்னையும் அடிமைப்படுத்துவதற்காக தாய் மதம் திரும்ப கட்டாயப்படுத்தும் சட்டங்கள் உருமாறின. இத்தனை சட்டங்களை கொண்டு உணவு திணிப்பு, வழிபாட்டு திணிப்பு, மொழி திணிப்பு என்கிற திணிப்புகளை சொல்லுகின்ற இந்த அரசுக்கு எதிராக அந்த இளைஞர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? எதிர்த்து நின்றார்கள். சொல்லலாமா? எந்த நாட்டுல? அந்நிய நாட்டுல
பேசக்கூட உரிமை இல்லாத கொத்தடிமைகளாக இருந்த நாட்டில் எதிர்த்து நின்றார்கள். நெருப்பு சூளை அவர்களுக்கு தீனியானது. எரியும் நெருப்பு சூளை எம்மை வாட்டுமோ, எரியும் நெருப்பு சூளை எம்மை வாட்டுமோ, எதிரி மாப்பிள் கடியாடுமோ, எதிரி மாப்பிள் கடியாடுமோ. எரியும் நெருப்பு சூளை எம்மை வாட்டுமோ, எரியும் நெருப்பு சூளை எம்மை வாட்டுமோ, எதிரி மாப்பிள் கடியாடுமோ, எதிரி மாப்பிள் கடியாடுமோ. எம்மோடு நீ இருந்தால் மலையும் கருதுதான், எம்மோடு நீ இருந்தால் மலையும் கருதுதான். எங்கும் குரல் கேட்டு இறைவாவா, எங்கும் குரல் கேட்டு இறைவாவா. காலமுக்கு மாறாத கனவு நனவு ஆகாத, காலமுக்கு மாறாத கனவு நனவு ஆகாத. காலம் நம்ம கையில் இருக்கு, உடனே கலக்கிடலாம். ஒரு உலகம் உருவாகும், உலக மக்கள் வாழ்வுறவும். பாலில் அநியாயம் போரோடிய, பாலில் அநியாயம் போரோடிய. பாதை காண்போம் ஒரு முதலாக, ஒரு உலகம் உருவாகும், ஒழுக்க மக்கள் வாழ்வுறவும். நெருப்பு சுளைதான் அவர்களுக்கு இடம் என்று சொல்ல, ஆனாலும் இவர்கள் வணங்க மறுக்கிறார்கள். அல்லக்கைகள் போய் சொல்லிடுச்சு, என்ன ஐயா நீ போட்ட சட்டத்தை எல்லாரும் மதிச்சிட்டோம், ஆண்ட தொடங்கி அடிமை வரைக்கும் எல்லாம் மதிச்சாச்சு. ஆனா அந்த 3 பேர் மட்டும் மதிக்கல. எந்த 3 பேரு? அனனியா, மிசாவேல், அசரியா. ஆனா அவன் என்ன சொல்றான்? சாதரா, மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 3 பேர் மதிக்கல. உடனே அரசன் அவரை அழைத்து, தம்பி நல்ல கவனிங்க, இது என்ன ஆட்சி, என் ஆட்சியில நான் சொல்றதுதான் சட்டம். இங்க நீங்கள் மதிக்காமல் போனால் உயிரை இழப்பீர்கள். எப்படிப்பட்ட இழப்பு தெரியுமா? இப்ப 1 மடங்கு தான் தீச்சூளை போட்டிருக்கிறேன், 7 மடங்கு அதை பெரிதாக்குவேன். போட்ட உடனே பொசுக்கு போவேன். உயிர் முக்கியமா, உனக்கு வைராக்கியம் முக்கியமா? அப்ப இந்த 3 நபர் சொல்றாங்க, நாங்கள் வணங்கும் எங்கள் கடவுள் வாழ்வின் கடவுள், அவர் நிச்சயமாய் உறுதியாய் எங்களை காப்பாற்றுவார். ஒருவேளை அவர் எங்களை காப்பாற்ற மனமில்லாமல் போனாலும் நீ வைத்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். அல்லேலூயா சொல்லலாமா? அவர் நிச்சயமாய் எங்களை காப்பாற்றுவார், உறுதியாய் நம்புகிறோம். ஒருவேளை அவர் காப்பாற்ற மனமில்லாமல் போனாலும் நீ வைத்த இந்த பொற்சிலையை, நீ கொடுக்கிற இந்த சட்டங்களை நாங்கள் ஒரு நாளும் ஏற்கவும் வணங்கவும் மாட்டோம். தீச்சொல்ல போட்டாங்க. போட போனவன் தீயில ஏறி சாம்பலாயிட்டான். போட போனவன் உள்ள போட்டவங்க உள்ளாம இருக்கிறார்கள். வெளியே சொல்லலாமா? அந்த உள்ளா வருகின்ற காட்சியை அரசன் தூரத்திற்கு பார்க்கிறான். 3 பேராய் போட்டால் அதில் 4வது ஒரு நபர் இருக்கிறார். ஆமென். எரிகின்ற மக்கள் வாழ்வின் நடுவிலே எரியும் கடவுளாக தன்னையே அடையாளப்படுத்தும் கடவுள் தான் நம்முடைய கடவுள். மோசேக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறார். பற்றி எரிகின்ற செடி, முட்செடி, அது என்ன காட்டு தீ அடுத்த இடத்துக்கு பரவாம நின்று எரியுது. அது எப்படிப்பட்ட தீயா இருக்குமோ கிட்ட போய் பார்க்கலான்னு மோசே போய் பார்த்தால் அவருக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது. அது என்னன்னா உள்ள இருக்கிற பசுமை மாறவே இல்லை. இவ்வளவு நேரம் பத்தி எரிது, கடல் மேல பறக்குது, கிட்ட போக முடியல.
அவ்வளவு பற்றி எரிகின்ற இந்த செடி எப்படி கருகாமல் இருக்கிறது என்று ஆச்சரியத்தோடு பார்க்கும் பொழுது இன்னொரு அதிர்ச்சி மோட்சை காத்திருந்தது. அந்த எரிகின்ற செடியின் நடுவில் இருந்து ஒரு குரல் எழுந்தது. சொல்லவா, அதுதான் கடவுளின் குரல். என் மக்கள் எகிப்தில் படுகின்ற பாடுகளை நான் பார்த்தேன். ஆளோட்டிகள் நிமித்தமாக அவர்கள் அடிவாங்கி இடுகின்ற கூக்குரலை நான் கேட்டேன். என்றைக்கு எங்களுக்கு விடுதலை வரும், இந்த நாள் இப்படியே போகுமோ, நாங்கள் இப்படியே செத்து போவோமோ அப்படின்னு உள்ளத்துல குமிங்கி அழற உணர்வுகளை நான் உணர்ந்திருக்கிறேன். அவர்களை விடுவிக்கவே நான் வந்தேன். அன்புக்குரிய உறவுகளை, பற்றி எரிகின்ற முச்செடி வயிறு எரிஞ்சு வாழ எளிய மக்களின் அடையாளம். அப்படி வயிறு எரிஞ்சு வாழ எளிய மக்கள் என்னதான் வயிறு எரிஞ்சாலும் அழிந்து போக மாட்டார்கள். ஏனென்றால் கடவுள் அவர்கள் நடுவில் இருக்கிறார். கடவுள் அவர்கள் நடுவில் இருப்பதனால எத்தனை ஆண்டுகள் பற்றி எரிகின்ற வாழ்வா இருந்தாலும் அவர்கள் பசுமை மரம் இருப்பார்கள். அதன் நீட்சிகள் தான் நீங்களா சொல்லமா. நம்முடைய முப்பாட்டிமார்களும் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு மேலே இந்த இந்திய மண்ணில் பற்றி எரிந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். ஒருவேளை உணவு கூட உத்தரவாதம் கிடையாது, நல்ல கூலிக்கு உத்தரவாதம் கிடையாது. நாள் முழுவதும் உழைத்தாலும் வீட்டுல மீந்து போயிருக்கிற கஞ்சியோ கூட தான் அவங்களுக்கு கூலியா கிடைக்கும் ஆண்டைகளுடைய வீட்டில் இருந்து. இப்படி 1000 கொத்தடிமைகள் இந்திய மண்ணில் வாழ்ந்தார்கள். அத்தனை பேரையும் இன்றைக்கு விதவிதமான டிஃபன் சாப்பிட்றதுக்கு கடவுள் ஆற்றல் படுத்திருக்கிறார். சொல்லலாமா? இன்னைக்கு நம்ம பையன் சொல்றான், என்ன சாப்பிட்ற அப்படின்னா, அந்த சாப்பாடு நம்ம சொன்னோம்னு வச்சுக்க, எப்ப தம்பி இன்னைக்கு இட்லி பாட்டேன், போருண்ணா அப்படின்னா, தோசைன்னா போருண்ணா, பொங்கல்னா எதுதான் தெரியல, அவனுக்கு எல்லாமே போராகுது. இந்த இட்லிக்கும் தோசைக்கும் பொங்கலும் தீபாவளியும் எப்போ வரும்னு காத்திருந்த கூட்டையா இன்னைக்கு அது போர் அடிச்சிருச்சு. அந்த அளவுக்கு வாழ்க்கை எப்படி வந்துச்சு? கடவுள் இந்த வாழ்வை நமக்கு பற்றி எரியும் வாழ்வு சூழலிருந்து பசுமை மாறாமல் காத்து வைத்து இன்றைக்கு பசுமையான ஆட்களாக நம்மை உலாவர செய்திருக்கிறார். கடவுள் அவர் நடுவில் இருந்தார். அப்படி உலா வரும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், காட்சியை பார்க்கிற அரசன் அதிர்ந்து போகிறோம். ஐயோ, என்ன 3 பேர் போட்டீங்க, போட்டவன் செத்து போட்டான், உள்ள இருக்கிற நல்ல உலா வந்துங்கிறான், 3 பேரை போட்ட 4வது ஆளா ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன அது? இப்பதான் உள்ளூரோட புரிஞ்சுக்கின்னு வெளியே வந்து சத்தம் போட்டு, உன்னத கடவுளின் ஊழியர்களே, அல்லே சொல்லாம எனக்கு அடிமைகளே என்று சாசனம் எழுதிய இந்த அரசன் இன்றைக்கு எப்படி மாத்தி பேசுறான்னா, உன்னத கடவுளின் ஊழியர்களே வெளியே வாருங்கள். வெளியே வர வச்சுட்டாங்க. வர வச்சுட்டு ஒரு ஆணை பிறப்பிக்கிறான். அவன் எந்தெந்த நாட்டை எல்லாம் ஆண்டானோ அந்த எல்லா நாட்டுக்கும் அந்த ஆணை புறப்படுது. என்ன தெரியுமா அந்த ஆணை? இந்த 3 பேர் வணங்குகின்ற கடவுள் தான் உலகத்தின் உன்னத கடவுள். இந்த கடவுளை வணங்காத அல்லது அவமதிக்கிற எவரும் என் நாட்டில் இருந்தால் கண்டம் துண்டமாய் வெட்டப்படுவார்கள். எப்படி இது பார்த்தீங்களா? சொல்லலாமா? இனிமே உன் கடவுள் புகழ்ச்சியை பாடுறது என்ன புகழ்ந்து பாடுனா, இனிமே கடவுளுக்கு நிகரா சொல்லாத, எனக்கு நிகரா யாருன்னு கேளுனா, இனிமே கடவுள்ல உனக்கு உதவி செய்ய மாட்டாரு, நான் தான் உனக்கு உதவி செய்யணும்னா, இனிமே கடவுள் உனக்கு நீதிபதி கிடையாது, என்ன அண்டி கெஞ்சி புழைச்சி வாழுன்னா, அப்படிப்பட்டவன் எப்படி சொல்றான்னா, வைராக்கியமான விசுவாசத்தையும் ஆற்றல் மிகுந்த பற்றுறுதியும் வெளிப்படுத்துகின்ற இந்த 3 பேருக்கு எதிராக உன்னத கடவுளின் ஊழியர் என்றான். இந்த கடவுள் தான் உண்மையான கடவுள் என்றான். இந்த கடவுளை வணங்காத யாரா இருந்தாலும் என் நாட்டுக்குள்ள இருந்தால் அவர்களை கண்ட துணமா கறி பெற்றாங்க தெரியுமா? பொதுவாங்க அந்த மாதிரி பொதிடுவான். தம்பி, நாம் இந்த பாடலை பாடும்போது யாவரும் எழுந்து நிற்போம். முதல் காணிக்கை ஆண்டவருக்கு நாம் படைப்போம். ஆண்டவரே, நீ எனக்கு கோட்டை, கல்லு கோட்டை, ஆண்டவரே, நீ எனக்கு
சுதந்திரத்தை அடிச்சானே சாமி ஓ சுதந்திரத்தை அவன் நன்றி கிளி நன்றி சிறுவ வளர்த்த அவன் நன்றி கிளி நன்றி சிறுவ வளர்த்த ஆண்டவரே நீ எமக்கு போட்ட கல் கோட்ட அக்கிரம காரணத்தோ சாட்ட முள்ளு சாட்ட சட்டங்களை வச்சு தீவன செய்ய சிம்மாசனங்களை சும்மா விடும் அதைவோ சட்டங்களை வச்சு தீவன செய்ய சிம்மாசனங்களை சும்மா விடும் அதைவோ நீதிய கட்டவன் நெஞ்சில் இருக்கிறான் நெல்மைய நடந்த நெஞ்சில் இருக்கிறான் நீதிய கட்டவன் நெஞ்சில் இருக்கிறான் நெல்மைய நடந்த நெஞ்சில் இருக்கிறான் சாதி மத பேதங்களை தூண்டி ஓடுது அவவண்டி அச்சாதி கரண்டி சாதி மத பேதங்களை தூண்டி ஓடுது அவவண்டி அச்சாதி கரண்டி பழிவாங்கு சாமி பழிவாங்கு சாமி பாவி மேல வீசு பூவடிச்சத்த அடிச்சானே சாமி ஓ சுதந்திரத்தை அடிச்சானே சாமி ஓ சுதந்திரத்தை அவன் நன்றி கிளி நன்றி சிறுவ வளர்த்த அவன் நன்றி கிளி நன்றி சிறுவ வளர்த்த ஆண்டவரே நீ எனக்கு போட்ட கல்லு போட்ட அக்கிரம காரணத்தை சாட்ட முள்ளு சாட்ட ஆண்டவரே நீ எனக்கு போட்ட கல்லு போட்ட அக்கிரம காரணத்தை சாட்ட முள்ளு சாட்ட காணிக்க உண்டியில் அள்ளி அள்ளி வீசிய சாமி கண்ணவரச்சிட என்று இருப்பவரே காணிக்க உண்டியில் அள்ளி அள்ளி வீசிய சாமி கண்ணவரச்சிட என்று இருப்பவரே உனக்கு நெல்லட ஞானம் கொண்டது சேனக்கறிவது சும்மா இருப்பாரோ உனக்கு நெல்லட ஞானம் கொண்டது சேனக்கறிவது சும்மா இருந்தாரோ ஏழவழக்கு கொள்ளக்கட்டு எச்சல உட்பட்டு அடிப்பதற்கு பழிவாங்கு சாமி பழிவாங்கு சாமி சந்தர பாவி மேல வீசு ஊரடிச்சத்த அடிச்சானே சாமி ஓ சுதந்திரத்தை அடிச்சானே சாமி ஓ சுதந்திரத்தை அவன் நெஞ்ச கிளி நன்றி சிறுவ வளர்த்த அவன் நெஞ்ச கிளி நன்றி சிறுவ வளர்த்த ஆண்டவரே நீ எனக்கு போட்ட கல்லு போட்ட அக்கிரம காரணத்தை சாட்ட முள்ளு சாட்ட ஆண்டவரே நீ எனக்கு போட்ட கல்லு போட்ட அக்கிரம காரணத்தை சாட்ட முள்ளு சாட்ட அமர்வோம். எனவே ஆதிக்க அமைப்புகள் அழிந்து போக வேண்டும் என்பதல்ல நம்முடைய எதிர்நோக்கு, மாறாக மனம் மாற வேண்டும் என்பதே எதிர்நோக்கு. இந்த நேபுகாத்நேச்சர் கொல்லப்பட வேண்டும் என்று இவர்கள் மன்றாடவில்லை. இவர்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் அவர் மனம் மாறுவார் என்று விசுவாசித்தார்கள், நம்பினார்கள். அப்படி நேபுகாத்நேச்சர் மனம் மாறினார். சொல்லவா? அதனால தான் பாருங்க, ஆண்டவரே அவன் பழிவாங்க. எப்படி பழிவாங்கன்னா, அவன் நெஞ்சை கிழி நடுவும் சிலுவை மரத்தை. உன்னுடைய சிலுவை நன்மை உணராததால், உன்னுடைய சிலுவையின் தியாகத்தை உணராததால் அவன் இன்னும் ஆதிக்க அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறான். எனவே ஆதிக்க அமைப்புகள் மாற்றுருவாக்கம் செய்யப்பட வேண்டுமானால் அதற்கு எதிரான நிலைப்பாடுகள் தேவை. அதே நேரத்தில் அவர்கள் மனம் மாறுவதற்கு ஆண்டவரின் சிலுவையும் தேவை.
இல்லையே சொல்லவா? ஆண்டவரின் சிலுவைதான் அவனுடைய உள்ளத்தை கிழித்து தைக்கும், அவனை மீண்டும் ஒரு மனிதனாக மாற்றும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்ன வேண்டும் என்பதை எதிர்பார்ப்ப ஒழிய சிங்கம் செத்து போக வேண்டும் என்பதல்ல. கட்டுவிரியின் பாம்பு தன் விஷத்தை முறித்துக் கொண்டு பிள்ளையோடு விளையாட வேண்டும் என்பதை எதிர்பார்ப்ப வழியே கட்டுவிரின் பாம்பே செத்து போகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு. எனவே ஆதிக்க அமைப்புகள் மாற்று உருவாக்கம் செய்யப்பட வேண்டும், முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும் என்பதல்ல. ஆதிக்கவாதிகள் செத்து போக வேண்டும் என்பதல்ல. மாறாக ஆதிக்கவாதிகள் மனம் திரும்புங்கள். ஆதிக்கவாதிகளே, நீங்கள் இதுநாள் வரைக்கும் சிங்கங்களாக, கரடிகளாக, ஓநாய்களாக, கட்டுவிரியின் பாம்புகளாக விஷத்தை கக்கினீர், அடுத்தவர்களை ஒடுக்கி வாழ்ந்தீர். இன்றைக்கு உங்களுக்கு எச்சரிக்கை செய்தி வருகிறது. நீங்கள் பச்சிலும் குழந்தைகளாய் மாறுங்கள், ஆடுகளாய் மாறுங்கள், பசுக்களாய் மாறி நீங்கள் புல்லை தின்ன கற்றுக்கொள்ளுங்கள். எனவே கடவுளின் ஆட்சி நெருங்கி வரும் நாளிலே இந்த அத்தனை ஆதிக்க அமைப்பு வடிவங்களும் உருமாறி கடவுளின் ஆட்சியை ஏற்றுக்கொண்டால் வாழ்வு பெறும். எனவே நம்முடைய கடவுள் வாழ்வின் கடவுள் அல்ல, சாவின் கடவுள் அல்ல, வாழ்வின் கடவுள் தான். அவர் வாழ்வின் கடவுளை ஒழிய சாவின் கடவுள் அல்ல. எனவே யாரையும் சாகடிப்பதோ யாரையும் அழித்து நொறுக்குவதோ அவருடைய எண்ணம் இல்லை. அதனால்தான் ஒரு பாவியின் மனமாற்றத்தால் இறையரசு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றார். 100 ஆடுகளில் 99 ஆடுகளை தவிர்த்து விட்டு அந்த ஒரு ஆடை தேடிப்பார். அதுதான் அடம்பிடிக்கிறாங்க. அதுதான் ஆதிக்கவாதி ஆடு. அந்த ஆட்டை தேடி போய் அதை தன் மந்தையில் இணைப்பதற்காக விரும்புகிற கடவுள். எனவே நம் ஆண்டவர் அழைக்கிற அறைகூவலை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அறைகூவலிலே நாம் யாரோடெல்லாம் போராடுகிறோம் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறது என்று சொன்னால், நாம் மனிதர்களோடு மட்டும் போராடவில்லை, சாதாரண மாம்சங்களோடு நம்முடைய போராட்டம் இல்லை. நம்முடைய அக்காவோடு, நம்முடைய மாமனோடு, நம்ம மச்சானோடு, நம்ம சர்ச்சில் இருக்கிற மெம்பர்களோடு இல்லை, அவங்க கிட்ட தான் நமக்கு போராட்டம். அதிலே சுருங்கி போராட்டம் இல்லை, இங்கே போராட்டலே நம்ம பெரிய வெற்றியாக நினைக்கிறோம். அதான் சொல்றாரு, மாம்சங்களோடு மட்டுமல்ல. அதாவது ரொம்ப அழகா தமிழ்ல எபேசியர் 6:12 பார்த்தீங்கன்னா, நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. மனிதர்கள் யாரும் நம் கண்ணுக்கு தெரிகின்ற உறவுகள். இவர்களோடு மட்டும் நம்முடைய போராட்டம் நின்றுவிடக் கூடாது. நம்ம நினைச்சுக்கிறோம் இறையரசுக்கான போராட்டமே சர்ச்சில் தேய்ச்சிட்டா போதும் நினைக்கிறோம். இறையரசுக்கான போராட்டமே கணவனை தேய்ச்சிட்டா போதும், மனைவியை தேய்ச்சிட்டா போதும், எனக்கு எதில் யாரும் இருக்கக்கூடாது, நான் தான் சூப்பர், மற்றவெல்லாம் சூப்பர் அப்படின்றது நம்ம பெருமை நினைக்கிறோம். இந்த மனிதர்களோடு மட்டும் போராடினால் நம்முடைய போராட்டம் நிறைவடையாது. மாறாக ஆட்சி புரிவோரோடும், சொல்லாம அதிகாரத்தோடும், இருள் நிறைந்த இந்த உலகத்தின் மீது ஆற்றல் உள்ளவர்கள் என்று தங்களை ஆதிக்கம் செய்கின்ற ஆதிக்கவாதிகளோடும், வான்வெளியிலும் பூமியிலும் இருக்கிற தீய ஆவிகளோடும் போராட வேண்டும். அதுதான் சொல்றாரு, படைவர்களுள்ள துரைத்தனங்களோடும். அது ஒரு தான் படிச்சிடலாம் போனா போது. ஆமா இல்ல எவ்வளவு பெரிய போராட்ட நீட்சி இருக்கு பாருங்க. அதெல்லாம் நம்ம கிட்ட இருந்தது, அதெல்லாம் நமக்கு பொது எதிரி. எதெல்லாம்? அதிகாரம் பொது எதிரி, ஆட்சி செய்வோர் பொது எதிரி, ஆதிக்கவாதிகள் பொது எதிரிகள், தீய ஆவிகள் பொது எதிரிகள். அவையெல்லாம் வெளியே இருக்கின்றன. அவற்றை குறித்து நம்ம அக்கறைப்படுறதே இல்லை. மாம்சத்தோடு மட்டுமே சண்டை போட்டு வரோம். என் உறவோடு மட்டும்தான் சண்டை, பகத்து பார்த்த சீட்டுக்கு சண்டை இல்லை. இப்போ ஒன்றுமே புரியல. இதோடு மட்டும் நம்மளோட சண்டை முடியல, நம்முடைய போராட்டம் முடியல. நமக்கு நீண்ட எதிர்கால நிறைவு இருக்கிறது. தமிழ் அதை ஒரு படிக்கணும் அதே வாக்கியத்தை. ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இந்த உலகத்தின் மீது ஆற்றல் இருக்கிறது என்று சொல்லி ஆதிக்கவாதிகளாக இருப்போர். அவங்க யாரா இருந்தாலும், பதவியோ சாதியோ
இனமோ குலமோ எந்த பெருமைக்குரிய ஆதிக்கவாதியா இருந்தாலும் இருமாப்பு உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்துமா, வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். சொல்லாம நம்முடைய போராட்டத்தை நாம் சுருக்கிவிடக் கூடாது. நம்முடைய போராட்டம் இவற்றோடெல்லாம் இருந்தால் இந்த இறையரசின் நிறைவை நாம் காண முடியும். நாம் இங்கே நம்முடைய உறவுகளோடு பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டிய பிரச்சனையை போராடி தீர்ப்பதாக உணர்கிறோம். நாம் இங்கே அமர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம்னா எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தீர்வு காண முடியும், ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இங்கே பிரச்சனைகளை வளர்த்துக் கொண்டு இவற்றை பெரும் போராட்ட வடிவமாக மாற்றி நாம் ஒரு பெரிய போராளியாக நம்மை காட்டிக் கொள்கிறோம். ஆனால் இதற்கு வெளியே இருக்கிற ஆட்சி புரிவோரை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை, அதிகாரத்தை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை, ஆதிக்கவாதிகளை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. அவர்கள் நம் மீது திணிக்கின்ற ஆதிக்கம் இருந்த சட்டங்களை குறித்து ஒரு எண்ணளவு கூட நாம் சிந்திப்பதில்லை. என்னைக்காவது ஜிஎஸ்டி குறித்து நாம் சிந்தித்திருப்போமா? என்னைக்காவது வீட்டை குறித்து கவலைப்பட்டிருப்போமா? என்னைக்காவது நெட்டை குறித்து கவலைப்பட்டிருப்போமா? என்னைக்காவது புதிய கல்விக் கொள்கையை குறித்து கவலைப்பட்டிருப்போமா? என்னைக்காவது என்ஆர்சி அதை குறித்து நாம் கவலைப்பட்டிருப்போமா? என்னைக்காவது மும்மொழி கொள்கையை குறித்து நாம் கவலைப்பட்டிருப்போமா? இவையெல்லாம் எவ்வளவு பெரிய ஆதிக்க வடிவங்கள். தங்க பிஸ்கெட் வியாபாரம் பண்றவனுக்கு 3% தான் ஜிஎஸ்டி வரி. கமர்கட்டு வியாபாரம் பண்றவனுக்கு 18% ஜிஎஸ்டி வரி. கமர்கட்டு வியாபாரி யாரு? என் மச்சான், என் மாமன், என் உறவுக்காரன். தங்க பிஸ்கெட் வியாபாரம் பண்றவன் யாரு? அதான் நீ அம்பாருடைய உறவுக்காரன். அதை பத்தி கவலைப்பட்டிருப்போமா? என் பேரப்புள்ள வாங்கி விளையாடுற பொம்மைக்காரு 18% ஜிஎஸ்டி. ஆடிக்காரு 3% ஜிஎஸ்டி. ஆடிக்காரு யாரு வாங்குவா? ஆதிக்கு வாங்குவா. பொம்மைக்காரு யாரு வாங்குவா? ஏழை வாழ வாங்குவா. அன்புக்குரிய உறவுகளே, இதை குறித்தெல்லாம் ஆய்வு செய்ய நாம் என்றைக்காவது முற்பட்டிருக்கிறோம்? நாம் இந்த ஒன்றோடு சுருங்கி போய் குண்டு சட்டியில குதிரை ஒட்டி கொண்டிருக்கிறோம். அந்த குதிரை ஒரு நாளும் ஜெயிக்காது. குதிரையோ எதுக்காக ஆயத்தமாகுமா? ஆயத்தமாகும். வெற்றியை யார் கொடுப்பாங்க? உன் குதிரை குண்டு சட்டில இருந்தா எங்கிருந்து வரும் வெற்றி? வாய்ப்பே கிடையாது. குண்டு சட்டி சுத்தி 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 நீயே சுவாண்டி போக, நீயே உனக்கு தோல்வி நீயே உருவாக்கிட. அது ஒருவேளை சமவெளியா இருக்குமானால், இலக்கு நோக்கி பயன்படுமானால், அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் அந்த குதிரைக்கு நிச்சயமாய் ஆண்டவர் வெற்றி அருளுவார். எனவே நம்முடைய போராட்ட குதிரைகள் குண்டு சட்டைகள் இல்லாமல் சமவெளியில் இருப்பதாக உணர வேண்டும். நமக்கான பொது எதிரி யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான நம்மை மீது ஆதிக்கம் செலுத்துகிறவர்கள் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம் மீது பல்வேறு சட்டங்கள் விடிவுகளை கொண்டு நம்மை ஒடுக்க நினைக்கிற ஆட்சி அமைப்பு எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நான் புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, நம்ம ஆண்டவரை புரிந்து வைத்திருக்கிறார். இல்லையா? சொல்லமா ஒரு வாக்கியம் நான் சொல்லுவேன், கரெக்டா ரெஃபரன்ஸ் சொல்லிட்டீங்கன்னா இன்னைக்கு நான் 100 ரூபாய் கொடுத்துறேன். தீமை செய்யும் அரசை ஆண்டவரின் கண்கள் உற்று பார்க்கின்றன. ஐரமா சொல்லுவார், தீமை செய்யும் அரசை ஆண்டவரின் கண்கள் உற்று பார்க்கின்றன. அடுத்த வரி வரும், அந்த அரசு மண்ணில் இராதபடி முற்றிலும் அழிக்கப்படும். பள்ளி சொல்லுமா? என்னங்க? இல்லை 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 இல்லை, நீங்க அதான் சொல்லுவீங்க தெரியும் எனக்கு. அது இல்லை. தீமை செய்கின்ற அரசு அது யாராக இருந்தாலும், எந்த அரசாக இருந்தாலும், அது நெபுகாத்நேச்சர் அரசாக இருந்தாலும், மோடி அரசாக இருந்தாலும், அந்த அரசை ஆண்டவரின் கண்கள் உற்று பார்க்கும். சட்டங்களால் திட்டங்களால் எளிய மக்களுக்கு அவை ஆதிக்கத்தின் வடிவங்களாய் உருமாறி இருக்குமானால், அது எவ்வளவு பெரிய ஜெய்சாண்டிக்கா நின்னாலும் அந்த ஜெய்சாண்டிக்கான அந்த ஆட்சி மண்ணிலே இல்லாதபடி முற்றிலும் அகற்றப்படும். சொல்லாம
இதை ஆண்டவர் செய்ய காத்திருக்கிறார். யார் செய்வாங்க? அதை மீண்டும் நான் தான் செய்வேன். யார் எனக்காக மீண்டும் யார் எனக்காக போவார்? யாரை நான் அனுப்புவேன்? நானும் நீங்களும் எசையாவாக இருந்தால், ஆண்டவரே நான் இருக்கிறேன், என்னை அனுப்புவேன். நம்ம எங்க அங்கெல்லாம் போகிறோம்? இல்லையே சொல்லுக்காம நமக்கு எதுக்கு அந்த பம்பு? நமக்கு தேவையே இல்லை. யார் ஆண்டான்னா, எவன் வந்தான்னா, எவன் போனான்னா, இல்லை ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு குறைவிலிருந்து கூத்தாடியும் உட்கார்ந்து போனாங்க. அவ்வளோதான். கந்ததை தின்றால் நிதி வந்தால் சாகும். அவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் அல்லேலூயா ஆமென் மட்டும் ஜோரா போடும், பயங்கர ஜோரா போடணும். அதை பற்றி எந்த கவலையும் குச்சமே கிடையாது நமக்கு. அல்லேலூயா சொல்றதுல ஆமென் சொல்றதுல குச்சமே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் திருவுளத்தை நிறைவேற்றாத ஒருவரும் அதை சொல்ல தகுதியற்றவர். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைக்கிறவரெல்லாம் இறையரசுக்குள் நுழைந்து விட முடியாது. ஆண்டவர் எச்சரிக்கிறார். என்னை நோக்கி ஆண்டவரை யார் அழைக்க முடியும்? சாம்சன் அழைப்பாரு, அவர் யார்? சமுத்திர பாண்டி அழைப்பாரு, இந்த சாம்சன் அழைப்பாரு, கௌசல்யா அழைப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஆண்டவர் யாருன்னு. ஆண்டவரே ஆண்டவரே அழைப்போம். கண்டிப்பா யாரும் அழைக்க முடியாது. வெளியே இருக்கிற பூசாமி அழைக்க முடியாது, கதசாமி அழைக்க முடியாது, ராஜாமி அழைக்க முடியாது, அல்லது சாதாரண சிவகாமி அழைக்க முடியாது. ஏன்னா அவளுக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியாது. அப்படி நம்மளை பார்த்தா சொல்றாரு, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்போரெல்லாம் விண்ணரசுக்குள் வந்துவிட முடியாது. நீங்க எல்லாம் வெறும் வாயில தான் என்ன படிக்கிற, வடை சுட்டுக்கிறீங்க சொல்லாமா? வாயில வடை சுடுறவன் கண்டிப்பா இறையரசுக்கு வர முடியாதுன்னு. அப்ப என்ன செய்யணுமா? என்னுடைய தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறவன் யாரோ, அவருடைய விருப்பம் எதுவோ அதை பிராக்டிகலா இங்கே நடைமுறைப்படுத்துகிறவன் எவனோ அவன் தான் இறையரசுக்குள் நுழைய முடியும். நிச்சயமா ஒருவேளை சிவகாமியை கூட இருக்கலாம். சொல்லாமா? நம்ம நினைச்சிருக்கிறோம் அதுக்கெல்லாம் இறையரசு கிடையவே கிடையாது. இல்லை, அது வெளியே இருந்தோம். ஆண்டவரே இந்த பாதியாக மேல் கிருபையாரும் சொல்லிருக்கோம். நம்ம உள்ள உட்காந்து நான் இவனை போல கிடையாது, அவனை போல கிடையாது, ஐ ஆம் வெரி பர்ஃபெக்ட், அவன் டூப்ளிகேட், இவன் டூப்ளிகேட், இவன் அப்படி அவன் அப்படி சொல்லுறது வேலைக்கு ஆக மாட்டான். அப்படித்தான் இந்த ஆசாரியன் விண்ணப்பித்தான். ஆனால் ஆயக்காரனோ வெளியே என்ன பண்ணான்? ஆண்டவரே மாறலட்சி, ஆண்டவரை பார்க்க கூட தைரியம் கிடையாது. கண்ணெடுத்து பார்க்க நம்ம துணிஞ்சு பாவம் செய்வோம். எவ்வளவு பாவம் பண்ணாலும் அப்படியே போட்டு மறைச்சிட்டு அல்லேலூயா அப்படின்னு பக்கத்துல பாட்டுருக்கோம். அப்படியே குறி 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 பாட்டு. நம்மை போன்ற பரிதாபத்துக்குரிய ஒரு உலகத்துல யாருமே இல்லை. வாரத்துல ஒரு மணி நேரம், வாரத்துல ஒரு மணி நேரம் நாங்க கிறிஸ்தவங்க மாத்திக்கலாமா? இப்ப 2 மணி நேரம் அல்ல சொல்லலாம். வாரத்துல 2 மணி நேரம் நாங்க கிறிஸ்தவங்க, மற்ற நேரத்துல பெயரல்ல தாங்க நாங்க கிறிஸ்தவங்க. வாரத்துல ஒரு மணி நேரம் நாங்க கிறிஸ்தவங்க, மற்ற நேரத்துல பெயரல தாங்க நாங்க கிறிஸ்தவங்க. தாத்தா தாமஸ், அப்பா ஆமோஸ், நானும் மோவாசு, இன்னும் என்னங்க பாட்டி எஸ்தரு, அம்மா ரேச்சலு, நானும் ரெபேக்கா, இன்னும் என்னங்க. வாரத்துல ஒரு மணி நேரம் நாங்க கிறிஸ்தவங்க, மற்ற நேரத்துல பெயரல தாங்க நாங்க கிறிஸ்தவங்க. ஞாயிற்றுக்கிழமையில பேசத்தை கலைப்போம். அங்க கோயிலுக்குள்ள வரும்போது நம்ம ஒரிஜினல் பேசுறது கிடையாது. அதில் சொல்லலாமா? ஞாயிற்றுக்கிழமையில பேசத்தை கலைப்போம். எப்படி பாடுவோம்? அல்லேலூயா அல்லேலூயா. ஆனந்தம் அப்படியே பறக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. டிஃபரெண்ட் டிஃபரெண்டா போடுவோம். அப்படியே 7 கட்டிலும் பாடுவோம். இல்ல ஞாயிற்றுக்கிழமையில வேஷத்தை கலைப்பேன், ஆலயத்தில் காவிரியில் நானேதான்.
ஞாயிற்றுக்கிழமையில நேசத்தை கருப்பேன் ஆலயத்தில் காவிரியல் நானேதான் பாட்டு பாடி பரவனோடு வென்றிய பிள்ளை சர்ச்சை பண்ணி விட்டேன் பாட்டு பாடி பரவனோடு வென்றிய பிள்ளை கூட்டி வைத்த சுய உருவில் வெளியில வருவேன் செருப்பு போடும் போது கூட்டி வைத்த சுய உருவில் வெளியில வருவேன் தாத்தா தாமசு அப்பா அமசு என்னங்க பாட்டி வச்சது அம்மா எஸ்தரு நான் ஒரு பேட்டா இன்னும் என்னங்க வாரத்துல ஒரு மணி நேரம் மற்ற நேரம் இல்லை கையில தாங்க நாங்க கிறிஸ்தவங்க வாரப்பூரா செய்த பாவம் யாருக்கு தெரியும் 6 நாள் திங்க சனிக்கிழமை வரைக்கும் வாரம்பூரா செய்த பாவம் யாருக்கு தெரியும் 20 நாட்கள் அதாவது திற பாவம் பண்றல வாரத்தில் செய்கிற பாவம் யாருக்கு தெரியும் காணிக்கையா மாறிடும் திருப்தி காணிக்கப்பட்ட பாவம் எல்லாம் வாங்கி போச்சு நேரத்தில் காணிக்கையா மாறிடும் படத்துக்கு போற டிக்கெட்டு பாக்கெட்டு இருக்கும் நான் தான் பேசணுமா என்கிட்ட திறவு போடணுமா இல்ல என்கிட்ட தான் திறவு போடுறது அப்படியே நேரம் எங்க போயிடுவேன் பையன்னு வானத்துக்கு போயிடுவேன் வானம் இங்க வந்துச்சுன்றதை யோசிக்க மாட்டான் இறையரசு இங்க வந்துருச்சு அதை யோசித்து வேலை செய்ய மாட்டான் நான் எங்க போறேன் நானும் பரிசுத்தவான்கள் அப்படி இப்படின்னு கூப்பிட்டு போவான் மேல இல்ல வானத்துல செய்த பாவம் யாருக்கு தெரியும் காணிக்கையா மாறிடும் வானத்துல செய்த பாவம் யாருக்கு தெரியும் காணிக்கையா மாறிடும் படத்துக்கு போற டிக்கெட்டு பார்க்கணும் இருக்கும் படத்துக்கு போற டிக்கெட்டு பார்க்கணும் இருக்கும் பிறருக்கு என்னிடத்தில் வெறுப்பே கிடைக்கும் அன்பு கிடைக்காது பரிவு கிடைக்காது இறக்கு கிடைக்காது பக்கத்துல வளர்கிற பிறருக்கும் என்னிடத்தில் வெறுப்பே கிடைக்கும் தாத்தா தாமசு அப்பா ஆமோசு நான் உபவாசு இன்னும் என்னங்க பாட்டி நானோட பேட்டா இன்னும் என்னங்க வாரத்தில் ஒரு மணி நேரம் நாம கிறிஸ்தவங்க அந்த நேரத்தில் கையிலத்தாங்க நாம கிறிஸ்தவங்க ஒப்பாத உலகத்துக்கு இருக்க சொன்னாங்க சொல்லலாமா பிரசவத்தை சொன்னாங்களாம் உப்பாத உலகத்துக்கு இருக்க சொன்னாங்க உப்பையில இருக்கும் போது தப்பாங்க உப்பாத உலகத்துக்கு இருக்க சொன்னாங்க உப்பையில இருக்கும் போது தப்பாங்க தப்பி கூட பிறரோடு கலந்துட மாட்டோம் எதுலையுமே தப்பி கூட பிறரோடு கலந்துட மாட்டோம் எப்போதும் சொல்ல செயலும் இழந்திட மாட்டோம் சொல்ல ஒண்ணு செயல் ஒண்ணு எப்போதும் சொல்ல செயலும் இழந்திட மாட்டோம் தாத்தா தாமசு அப்பா ஆமோசு நான் உபவாசு இன்னும் என்னங்க பாட்டி ரேச்சல் அம்மா ரெபேக்கா நானும் எஸ்தர் இன்னும் என்னங்க வாரத்துல ஒரு மணி நேரம் நான் கிறிஸ்தவங்க அந்த நேரத்துல கையில சாப்பிட்டு நாங்க கிறிஸ்தவங்க பரிதாபத்துக்குரிய கிறிஸ்தவ ஜனம் கடவுள் விரும்பி அழைத்தது ஒன்று இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒன்று வழிபாட்டில் ஒரு வேடம் வாழ்வில் ஒரு வேடம் வழிபாட்டில் நாமெல்லாம் காபிரியல் தான் அதுல எல்லாம் சின்ன பிசுறு தரு ஒத்துக்க மாட்டோம் அது சொல்லாம சண்டை கூட போட்டுருவீங்க இது பிசுறு ஆனா வாழ்க்கையில நாம காபிரியலை முத்திலும் தோற்கிறோம் ஆண்டவர் எச்சரிக்கிறார் வழிபாடும் வாழ்வும் ஒன்றாய் இருக்க வேண்டும் சொல்லும் செயலும் ஒன்றாய் இருக்க வேண்டும் சொல்லும் செயலும் ஒன்றாயிட்டாமல் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று நினைத்தாலும் கூட எத்தனை முறை அழைத்தாலும் கூட ஆண்டவர் சொல்லுவார் எப்பா உன்னை எனக்கு தெரியாது அல்லே சொல்லாம என்ன தெரியாதுட்டீங்க என்னையே தெரியாதா நான் யார் தெரியுமா அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் சொல்லுவோம் நான் இல்லைன்னா எம்கே சர்ச்சை இல்லைன்னு நான் தான் பேசு அப்படின்னு எங்க தாத்தா எங்க முப்பாட்டம் தான் பேசுறோம் நாங்க 5 தலைமுறையா இருக்கிறோம் நாங்க தான் ஆதியில் இருக்கிறோம் சொல்லுவோம் நான் தான் பிபிஎஸ் டைரக்டர்னு சொல்லுவோம் நான் தான் சண்டே ஸ்கூல் டைரக்டர்னு சொல்லுவோம் நான் தான் யூத் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லுவோம் நான் தான் சர்ச் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவோம் நான் தான் ஆயிரம்னு சொல்லுவோம் அல்லே சொல்லாம
இத்தனை லிஸ்ட் சொன்ன ஒருபாடு சாமி சொல்லுவாங்க, சி உங்களை எனக்கு யாருன்னு தெரியாது போகணுங்களா. முதல்லையாவது யாருன்னு தெரியாதுட்டாரு, சாதாரண சிம்பிள் மேன்ல. அதோட அமைதியாக வந்துட்டு தான் அவரோட பெருதா போட்டு, சரி வாப்பா தம்பி வா பரவாயில்ல வா அப்படின்னு அழுதுட்டு போறான். என்ன கூப்பிட்டுருப்பாரு, நீ பெரிய லிஸ்ட் போட்டுப்பாரு, இன்னும் யாரு இன்னும் டாக்டரை கூப்பிட்றேன்னு இவ்வளவு போட்ட பிற்பாடு உன்னை எனக்கு யாருன்னே தெரியவே தெரியாது. பிள்ளை சொல்லாம தெரியாதுன்றது என்ன, தெரியவே தெரியாதுன்றது என்ன, ஐ டோன்ட் நோ, ஈவன் ஐ டோன்ட் நோ. இல்லை உன்னை எனக்கு யாருன்னே தெரியாது, கேட்டா எவ்வளவு பெரிய எச்சரிக்கை அன்பானவர்களே. நாம் இன்னும் கூட பரிசுத்த வாழ்வை முன்பு சட்டம் தான் ஓட்டணும். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு வலிமையானவர், நம்ம எப்படியெல்லாம் வழியெடுத்திருக்கிறார், நம்மளுக்கு எந்த விதமான வாழ்வையெல்லாம் கொடுத்திருக்கிறார். நாமெல்லாம் ஒரு காலத்துல புள்ளை அறியாத கட்டாந்தரையில் இருந்தோமே, நமக்கு பசும்புல் வழியை கொடுத்திருக்கிறாரு. நாமெல்லாம் தண்ணீரை அறியாத ஒரு மாதிரி பாலைவனத்தில் வாழ்ந்தோமே, இன்றைக்கு பசுமையான நீரோடைகளை கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிகின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்வை வளமாக்கி இருக்கிறாரு. அவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கும் பொழுது அவருடைய ஆடுகள் நாம் என்ன தகுதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாவரும் எழுந்து நிற்போம். இரண்டாவது காணிக்கையை நாம் படைப்போம். எப்படி தாயே தகப்பனே சகலத்தையும் கத்தவரே, எங்க சாமி புல்லவனங்க சந்தமிழல பாட்டு படிச்சோம். தகப்பனாரே சகலத்தையும் கத்தவரே, எங்க சாமி புல்லவனங்க சந்தமிழல பாட்டு படிச்சோம். காசில்ல வெளுத்திரி கொண்டு வரல, காசில்ல வெளுத்திரி கொண்டு வரல, எங்க ஒத்துமைய ஒத்துமையா காணிக்கையா படைச்சோம். ஒத்துமையா ஒத்துமையா காணிக்கையா படைச்சோம். தாயி தகப்பனாரே சகலத்தையும் கத்தவரே, அவன் பெத்தவரே, எங்க சாமி கொள்ளவனங்க தந்தரவில்ல பாட்டு படிச்சோம். பாட்டு தெரிஞ்சுங்க எவ்வளவு சேர்ந்துப்பாங்க, இப்படிதான் கை கொடுக்கலாம். ஆமென். திருமணம் நடந்த உறவுகள் சிறப்பு இறைவனை செய்ய விரும்பினால் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நான் பயன்படுத்துகிறேன். சாதி மத பேரை சொல்லி சண்டை போட்டு சிலரை போனோம். மறந்து சுயநலத்த நீதியோ சாதி மத பேரை சொல்லி சண்டை போட்டு சிலரை போனோம். தை மாசம் சீறிக்கொண்டு தை மாசம் சீறிக்கொண்டு ஐயா நீ ஜீவம் கொண்டு மெய்யா அதில் இருந்தா துடிக்கும்படி இங்கிருந்து தப்புத்தாலும் பாட்டம் ஜெயத்தோடும் சட்ட சத்திரவு ஒன்றுட முடிக்கும் உட்பக்குந்த சாரத்தை கொடுக்கும் ஒவ்வொரு உயர்ந்து ஒத்தும வழக்கம் தகப்பனாரே சகலத்தையும் பெற்றவரே எங்க சாமி உள்ளவனே.
தந்தையாகி எங்களை வெட்டு கரியாக்கி பிரியாணி செஞ்சு பண்ணி சாமத்துக்கிற கூட்டம் ஆற்று தந்தையாகிய எங்களை வெட்டு கரியாக்கி பிரியாணி செஞ்சு பண்ணி சாமத்துக்கிற கூட்டம் மெய்யான ஆட்டிடைய மெய்யான ஆட்டிடைய ஐயாவை நீங்கதானே செய்வாய சிறப்பு சிறுவனு நாம காத்து சுத்த தந்தி உடம்பு போட்டி தட்டு மிக்க புத்தத்தின் கூடிய உணர்ந்து வந்த கஷ்டப்பட்டு காத்து பாடு நடத்துற தாயி தாயி தகப்பனாரே சகலத்தையும் கொடுத்தவரே சாமி உள்ளவரந்த தமிழ்ல பாட்டு படிச்சோம் காசுல கொண்டு வரல காசுல ஒத்துமையா காணிக்கையா படிச்சோம் ஒத்துமையா காணிக்கையா படிச்சோம் பாட்டு படிச்சோம் அந்த பாட்டு படிச்சோம் அவன் படிச்சோம் அந்த பாட்டு படிச்சோம் அந்த பாட்டு படிச்சோம். அன்போடு அமர்வோம். எனவே ஆண்டவரின் அழைப்பை ஏற்றார், ஆண்டவருடைய அறைகூவலை புரிந்து கொண்டனர், அவருடைய இறை அரசை இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்கு நம்மை நாம் ஒப்படைக்க அழைக்கப்படுகிறோம். கடவுள் உறுதியாக நமக்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் வழங்குவார். அதனால்தான் அவர் சொல்றாரு, நீங்கள் புறாவை போல கபடு அற்றவர்களா இருங்கள். ஏன்னா சில நேரத்தில் அற்பனுக்கு வாழ்வு வந்துட்டா அத்தனை கூட பிடிப்பான. அதனால அப்படிலாம் பிடிக்காதுன்ற உனக்கு நான் வாழ்வு கொடுக்க போறேன். எப்படி இந்த இறையரசை கொண்டு வருவதற்கு என்னோடு தோள் கொடுக்க விரும்புகிற உனக்கு தேவையான வலிமையை கொடுப்பேன், உனக்கு தேவையான ஆற்றலை கொடுப்பேன். அந்த ஆற்றல் நீ இதுநாள் வரை அனுபவித்திராத ஆற்றலா இருக்கும். உன்னை அதிகாரத்தில் வைப்பேன். அந்த நிலைக்கு நீ உயர்த்தப்படும் பொழுது அர்த்தராத்திரத்தில் பட முடியாதுன்றாரு. அல்லையா சொல்லலாமா? அப்போ நீ எப்படிதான் இருக்கணும்னா கபடு இல்லாத புறாவை போல் இருக்கு. எனவே அன்புக்குரிய உறவுகளே, நீங்கள் இறையரசை இந்த உலகத்தில் நிலைநாட்ட விரும்பும் பொழுது பாம்பை போல முன்மதியோடு இருங்கள், ஆனால் யாரையும் கொத்தாதீர்கள். அல்லையா சொல்லலாமா? முன்மதியோடு எச்சரிக்கையாக உன்னை நெருங்கக்கூடாத அளவுக்கு உறுதியாக. சில நேரங்களில் ஒரு லீடரை நம்ம எளிதில் நெருங்க முடியல அப்படின்னாவே அது ஒரு பெரிய ஒரு பர்சனாலிட்டி. தயங்குறோம்ல, இதை சொல்லலாமா வேணாமா, இதை கேட்கலாமா வேணாமா, அதுதான் தலைவன் அடையாளம், அழகு. எளிதில் நெருங்கக்கூடியவராக இருக்கணும். அதே நேரத்தில் நம்முடைய உள்ளம் தவறாய் நினைக்கிற, நாம் நினைக்கிற அநீதி நிறைந்த செயலை எளிதில் வெளிப்படுத்த முடியாத ஒரு ஆற்றல் மிகுந்த தலைவனாக இருக்கணும். அப்படிப்பட்ட தலைவர் தான் நம்மளை அழைக்கிறார் கடவுள். நீங்கள் பாம்புகளைப் போல முன்மதியோடு இருங்கள். எந்த காலத்திலேயும் நீங்கள் சிங்கத்தை போல அடித்து சாப்பிடாதீங்க, மாறாக புறாவை போல கபடு அற்றவர்களாகவே இருங்கள். சீரவும் தெரியணும், அணைக்கவும் தெரியணும். இந்த நுணுக்கத்தோடு இறையரசை கொண்டு செல்ல நீங்கள் முற்படும் பொழுது உங்களுக்கு தேவையான அத்தனை உரிமைகளையும், பசுமையான புல்வெளியையும், அமர்ந்த நீரோடையையும், பாத்திரம் வழங்கி நிறையும் அளவுக்கு அருளையும் ஆசீர்வாதத்தையும் நான் வழங்குவேனா மாட்டேனா? அல்லே சொல்லலாமா? வழங்குவேன். அப்படி வழங்கிய பிறகு நீ ஒரு ஆதிக்கவாதியாக மாறிவிடாது. நாம் எல்லோரும் சேர்த்து பணிய வேண்டிய ஒருவர் மட்டுமே நமக்கு உண்டு, அதுதான் கடவுள். கடவுள் ஒருவரை தவிர
வேறு யாரும் யாருக்கும் பணிய வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கும் நீ பணிந்திராதே, யாரையும் உனக்கு எதிராக பணிய வைக்காதே. அது ஆதிக்கத்தின் வடிவம். மாறாக எல்லோரும் சேர்ந்து ஒருவரை நாம் பணிய வேண்டும். அதுதான் ஆண்டவர் என்பதை உணர்த்தும். அதான் பவுல் சொல்றாரு, தலைவர்களே, அதிகாரிகளே, உங்களுக்கு கீழே இருக்கிற அடிமைகளை நடத்துவதை எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் பணியை செய்யறாங்க, நீங்க உங்க பணியை செய்யுங்க. இந்த ரெண்டு பேருக்குமே ஒரு எஜமான் இருக்கிறாங்க, எச்சரிக்கையாக மறந்துடாதீங்க. இல்ல, நீ ஒருவேளை சுப்ரீம் பவர்ல இருக்கிறான், அவர் ஒருவேளை லோயஸ்ட் பவர்ல இருக்கலாம். அவர் வேலையை செய்யறாரு, நீ உன் வேலையை செய். இந்த வேலையில ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஆனா மனித மாண்புல கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமைத்தன அடையாளங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க ரெண்டு பேருமே ஆளுக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போடாம நம்மள ஒருத்தர் மேல இருந்து பார்த்துக்கிறாரு அப்படின்னு எச்சரிக்கையா இருக்கு. உங்கள் இருவருக்கும் தலைவன் ஒருவன் உண்டு, அவன் தான் நம்ம ஆண்டவன். சொல்லாம அந்த ஆண்டவனுக்கு அஞ்சி அவனுக்கு பணிந்து கிடப்பதை விட வேறு எதற்கும் நாம் பணிந்திருக்க வேண்டாம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவருக்கு திருக்கத்தில் நம்ம படைப்போம். பணிந்து 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 இறைவா சத்சித்தானந்தா தாழ்பணிந்து தலைவர் இறைவா சத்சித்தானந்தா தாழ்பணிந்து தலைவர் பேதம் எல்லாம் இறை மகனே இறைவா சத்சித்தானந்தா தாழ்பணிந்து தலைவர் பேதம் எல்லாம் இறை மகனே எத்தனை போலவே எத்துணை பாடுகள் ஏற்றவை காத்தவர் எத்தனை மிக்க எத்தனை போலவே எத்துணை பாடுகள் ஏற்றவை காத்தவர் சித்தமே கொள்வதில்லை நின்று தூக்கி சித்தமே கொள்தனை சாவி நின்று தூக்கி நித்திய வாழ்வுக்கு அருள் வழிகாட்டினாய் நித்திய வாழ்வுக்கு அருள் வழிகாட்டினாய் பணிந்து பணிந்து இறைவா சத்சித்தானந்தா ஆழ்பணிந்தேன் தலைவர் பொறுப்பேதும் இருந்தான் இறைவகனே முதல்வர். ஆண்டவனே, உண்மையாக இருந்த என்னை மீட்டெடுக்கிறேன், அற்புதம் ஈஸ்வரமாக இருந்ததை காப்பீரே, புத்தராக இருந்த என்னை மீட்டு ரத்தத்தாலே என்னை கழுவினேன். திருப்பணி ஆற்று எனக்கு அடையாளம் கொடுத்திருக்கிறது. மன்னிப்பை பெறையில்லாத ஆண்டவரே, மாபெரும் பாவினம் என்னை வாரி அணைக்கிறேன் என்று சொல்ல மன்னிப்பு
என்னை தந்து ஏதேன் தோட்டத்தில் உறவு கொண்டனில் ஏக்கத்தை தீர்த்தவர்